கிளாஸஸில் நேற்றுக்கு ஆக்சுவலாக பாலிட்டி அப்படிங்கிறதுல வந்து ஃபுல் டிஸ்கஷன் அப்படிங்கிறது போச்சு. ஸோ நேற்றுக்கு நமக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் ஃபுல்லாக முடிச்சிருக்கிறாங்க அங்கேயுமே. ஆனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரமாக கேள்விகள் கேட்டாங்க, திரும்ப 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 கேள்வி கேட்டாங்க. ஸோ நம்முடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்டே அப்படியே அபத்தமாக பதில் சொல்கிறாங்க. எனக்கே அசிங்கமாக போச்சு. அங்கே நடத்தின பொண்ணு நம்மகிட்ட படித்த பொண்ணு அது திரும்ப திரும்ப கேட்குறாங்க. கேள்வி கேட்டால் டிசம்பர் 9 1946னா டிசம்பர் 9 1947ங்கிறாங்க. பர்டிகுலராக ஒரு 4 பேர் தான் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். நம்ம அகாடமியில் படிக்கக்கூடிய இங்கே படித்தவங்க ஒரு 4 பேர் தான். மிச்சம்லாம் புதுசு தான். புதுசை பொறுத்தவரை நமக்கு கேள்வி கேட்க வேணாம்னு நானே சொல்லிட்டேன். இப்போ பிரவீன் வந்து ஓகே புதுசு, அருணாதேவி வந்து புதுசு, சில பேர் முக்கியமானவங்களாக இருந்தாங்க, சரி பரவாயில்ல. ஆனால் படிச்சுட்டு ஒரு 6 மாதமாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு 9 மாதமாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கேள்வி கேட்டாலும் மாற்றி மாற்றி சொல்கிறது. அப்போ அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும், அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும், அங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம சூப்பர் போல், அங்கே இருக்கிறவங்க பூரா ஒன்றும் இல்லை போல் என்ன. அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அந்த கேள்வி கேட்டு பதில் சொல்லணுன்னே எனக்கு நான் போதுமா, கேள்வி கேட்டது போதும் நடத்துன்னு சொன்னால் மறுபடியும் அந்த பொண்ணு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கு. அப்படின்னா என்னென்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ பாலிட்டியை அந்த பொண்ணுக்கு நான் தான் நடத்திருக்கிறேன், நான் சொல்கிற மாதிரி தான் அதுவும் கேள்வி கேட்குது. நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே படித்த பொண்ணு தான், 2 வருஷமாக இங்கே படித்த பொண்ணு, இப்போ நம்ம வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கோம், சரி ஒரு அகாடமியில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்குன்னு. பட் அந்த பிள்ளைங்களுக்கு முன்னாடி நம்ம நல்லா படித்த பிள்ளைங்க மாற்றி 1976ன்னு சொல்லிவிட்டு 44 சதவீதம் சொன்னால் எப்படி இருக்கும். டிராஃப்டிங் கமிட்டி கூட்டணும்னு சொன்னால் நவம்பர் 26 1949 சொன்னால் எப்படி இருக்கும். எல்லாமே மாற்றி உல்டாவா. ஒரு சிட்டிசன்ஷிப்னு கேட்டால் அமெரிக்கான் இருக்கு. சிட்டிசன்ஷிப் எங்கேருந்து எடுத்தாங்கன்னா அமெரிக்காவிலேருந்து எடுத்துருக்காங்க. அப்படியே பிளண்டர் மிஸ்டேக்காக சொல்கிறது. இதெல்லாம் எத்தனை முறை ரீகால் பண்ண கொஸ்டின்ஸு. ஒரு ஃப்ரேமிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனாக இருக்கும், திரும்ப திரும்ப கேட்ட கொஸ்டின்ஸாக இருக்கட்டும். அப்புறம் எல்லாம் வந்து படித்து நல்லா அட்டன் பண்ணுங்கன்னு சொன்னால் பக்கத்து காலம் ஓடுறது. இப்போ 100க்கு 100 வாங்கினவங்களாம் கை தூக்குங்க. பாலிட்டியில் 100க்கு 100 வாங்கிட்டேன். 50 கொஸ்டின் கேட்டாங்க, 100 கொஸ்டின் கேட்டாங்களா? யாராவது சொல்லுங்கள், 100க்கு 100 வாங்கிட்டேன்றவங்க கை தூக்குங்க. தயவுசெய்து ஏமாந்துடாதீங்க, ரிசல்ட்டில் ஏமாந்துடாதீங்க. இந்த பின்னை கூட அவ்வளோ தூரம் படித்து சொன்னேன். ஐ ஆம் டிஸப்பாயிண்டட் டுடே. ஸோ ஐ எக்ஸ்பெக்டட் த ஃபர்ஸ்ட் மார்க். அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் மார்க் எதிர்பார்த்தேன். அந்த ஸ்கூல்லேயே ஃபர்ஸ்ட் மார்க்கை எதிர்பார்த்தேன். இன்ன வரைக்கும் நானும் கால் பண்ணலை, அதுவும் கால் பண்ணல. எதிர்பார்த்தேன். ஏன்னா இஸ் ஏபிள் ஸ்டூடெண்ட். 97 எல்லாத்துலேயும் வாங்கியிருக்கு. 97. பட் நான் அந்த பாடத்தை நான் திரும்ப சொல்லிகிட்டே இருந்தேன். இங்கிலீஷையும் அக்கௌண்டன்சியை வந்து நீ என்கிட்ட கற்றுக்க, இங்கிலீஷையும் அக்கௌண்டன்சி என்கிட்ட வந்து கற்றுக்க. கஷ்டமாக இருந்தால் கேளு, அதில் நான் 10% உனக்கு கொடுக்குறேன். 10% எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த சாரி மம்மான்னு போட்டு அனுப்பியிருக்கு. என்ன 10% உனக்கு நான் ரிசல்ட்டு கொடுக்குறேன், உன்னால் முடியும். ஏன்னா அந்த பொண்ணு தான் ஃபஸ்ட் மார்க் எடுத்துகிட்டு இருக்கு, ஸ்கூலில் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கு. ஒரு 3 மாதமாக இந்த ஏரியா பக்கம் வரவே இல்லை. ஸோ ஒரு நாள் இங்கிலீஷ் கிளாஸ் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு நானும் இங்கே கிளாஸ்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு நான் உட்காந்துருக்கேன். அங்கே கிளாஸ்லாம் கேன்சல் பண்ணிட்டு ஒரு நாள் ஞாபகம் இருக்கு அவ்வளோவா. அது அந்த காலில் ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு கொடுப்போம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்காக பயன்படுத்துவோம், எல்லாரும் பயன்படுத்திக்கட்டுன்றதுக்காக. அதுக்குன்னு தனியாக நான் வந்து பேனர் ரெடி பண்ணி, அதுக்காக போஸ்ட்லாம் ரெடி பண்ணி, அதுக்காக சிஸ்டம்லாம் ரெடி பண்ணி நான் தயாராக இருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா காலையில் 9:30 மணிக்கு கிளாஸ்ன்னு சொல்லிட்டு 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வரவே இல்லை. அப்போது நம்ம அதாவது பயன்படுத்துவோங்க, ஒரு விஷயத்தை பயன்படுத்தணும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் எளிதாக கிடைக்கிறது இல்லை. ஆனால் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை we have to utilize it, otherwise we should not succeed. இப்போ காமர்ஸில் 97 எடுத்த பொண்ணு இங்கிலீஷில் 95 மார்க், சாரி தமிழில் 96 மார்க் எடுக்கிற பொண்ணு, எக்கனாமிக்ஸில் 97 பிடிக்கிற பொண்ணு, அக்கௌண்டன்சி ஈஸிங்க. அது ஒன்றுமே கிடையாது. 1 மாதம் படித்தா அக்கௌண்டன்சியில் 100க்கு 100. என்ன கேட்டால் டாபிக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் அக்கௌண்ட்ஸாக ஒரு 10 நிமிஷம் சொல்லி கொடுத்துடலாம். எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க அதில் ஒன்றுமே கிடையாது. அக்கௌண்டன்சியில் அதில் ஒன்றுமே கிடையாது. அந்த டீச்சர் எப்படி லேக் பண்ணாங்கன்னு தெரியணும். அந்த டீச்சர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்கணும், ஏங்க ஒரு 97 மார்க் காமர்ஸில் எடுக்கிற பொண்ணு, எக்கனாமிக்ஸில் 95 மார்க் எடுக்கிற பொண்ணு, அக்கௌண்டன்ஸில் நீங்கள் ஏன் கவனமாக பார்க்கல அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். இங்கிலீஷில் அதே மாதிரி 69 ஸ்கூல் மார்க்கே ஃபஸ்ட் மார்க்கு அந்த மாதிரி தான் வந்திருக்கு. அப்படின்னா பார்த்துங்க, ஸ்கூல் ஃபஸ்ட் மார்க்கே 69 தான் வந்திருக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிற பொண்ணை வந்து எவ்வளோக்கு ரெடி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஆனால் இங்கே வந்திருந்ததுன்னா நம்ம ரெடி பண்ணி வந்துருக்கலாம். ஸோ வாய்ப்பு கிடச்சிருந்துருக்கு, ஆனால் நம்ம விட்டுட்டோம் அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது. அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் சரியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் ஒரு 24 நாள் இருக்குது. ஸோ அந்த பக்கம் ஒரு 8 நாள் இருக்குது, 32 நாள் இருக்குது. குரூப் 4 அப்படிங்கிறதுக்கான டார்கெட். ஒன்லி 32 days லெஃப்ட்டு. இதை நீங்கள் சரியாக பண்ணிங்கன்னா மேத்ஸ் நடத்துகிறத ஓடி போயிருது. அப்படின்னா நீங்கள் மேத்ஸில் சென்டர் போட்டால் ஓடுங்க. எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். அப்படின்னா குவிஸ் அட்டன் பண்ணாதீங்க, அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணாங்க. நேற்றுலாம் அதை கதறிட்டு இருக்கேன் கிளாஸ் நடத்திட்டு. நேற்றுக்கு நீங்கள் ஒரு ஆடியோ ஃபைல் உங்களுக்கு யாருக்குமே அனுப்பலை, ஒன்லி ஆன்லைனில் இருக்கவங்களுக்கு அனுப்பியிருக்கேன். ஆன்லைனில் ரீச் ஆயிடுச்சாமா? நேற்றுக்கு ஆடியோ ஃபைல் இங்கேமா
ஆடியோ ரீச் ஆயிடுச்சா? ஆன்லைனில் ரீச் ஆயிடுச்சா? எஸ் சார். ஹரியரன்னா நான் திட்டிகிட்டே இருந்தேன், எனக்கே அசிங்கமாக போச்சு. ஹரிகிருஷ்ணனை என்னப்பா அப்படி சொல்கிற, வெளியே இருப்பானு, அந்த குரூப்பை விட்டு வெளியே இருப்பா, அப்போதைக்கு நீ கிளாஸ் அட்டன் பண்ண அப்படி படிப்பானு, அப்படியே மாற்றி சொல்லிட்டு தான். நான் ஒரு எவ்வளோ நாளாப்பா படிக்கிற ஹரி? நம்ம அகாடமியில் எவ்வளோ நாளாக படிக்கிற? செப்டம்பர்லேருந்து, போன 9ஆம் மாதத்துலேருந்து. அப்போ ஞாபகம் வச்சுங்க, அங்கிட்ட ஒரு 3, இங்கிட்ட ஒரு 7-8 மாதம் படிக்கிறோம். நான் வந்துருச்சு, மே மாதம் வந்துருச்சு. 7 மாதத்தில் நான் எத்தனை முறை பாலிட்டி ரீகால் பண்ணியிருப்பேன், எத்தனை முறை அதை வந்து நம்ம திரும்ப டெஸ்ட் வச்சுருப்போம். ஆனால் எல்லாமே அதுவும் பேசிக்கான விஷயத்த தப்பு சார், கொஞ்சம் மறந்து போச்சு சார், மறந்துடுச்சு சார். அதுக்கு தான் சொல்கிறேன், மறந்து போகணும். பரிச்சயமானால் தான் பரீட்சையில் பாஸ் ஆக முடியும். அதுக்கு தான் அந்த வார்த்தையை திரும்ப சொல்கிறேன், பரிச்சயம் மாறவே கூடாது. டிசம்பர் 9 1946, டிசம்பர் 11 1946, டிசம்பர் 13 1946, ஆகஸ்ட் 29 1947, நவம்பர் 26 1949, ஜனவரி 24 1950. அதே மாதிரி ஹரிணி தமிழ்லேயே கேட்குறாங்க, அதெல்லாம் ஒன்றும் அது மேட்டரே கிடையாது. ஏன்னா நம்ம தமிழ் மீடியத்தில் தான் படிச்சிருக்கிறோம். டெர்மினாலஜி வேணா சொல்லலாம், முகவுரைன்னு சொல்லி கேட்டாங்கன்னா பிரியாமல் சொல்லுங்கன்னு சொல்லணும், சரியா? இன்னொன்று தமிழ்லேயும் கேட்கலாம், ரயில்வே எக்ஸாம்ஸும் தமிழில் வரப்போகுது. அது இங்கிலீஷில் தான் கேட்பாங்கலாம் கிடையாது. எஸ்எஸ்சி தான் உங்களுக்கு தமிழில் வராது, எஸ்எஸ்சி கூட தமிழில் வருது, எஸ்எஸ்சி கூட தமிழில் வருது. புரிதன சொல்கிறது? அதனால் லாங்குவேஜ் இங்கே ப்ராப்ளம் இல்லை. அந்த பொண்ணு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த பொண்ணு தமிழ் நடத்த தெரியாது. அங்கே படிக்கிற பிள்ளைங்க தமிழ் இருக்கிறனால கேட்டிருக்கு. அந்த பொண்ணு முழுக்க இங்கிலீஷில் தான் இருக்கும். நீங்கள் கேட்ட ஒரு வார்த்தை உங்களுக்கு அங்கே அவங்ககிட்ட கேட்டுடலாம், மேம் இங்கிலீஷில் சொல்லுங்கன்னா சொல்லும். ஏன்னா அந்த பொண்ணு முழுக்க இங்கிலீஷ் மீடியம் படித்த பொண்ணு. நான் தான், அதுவும் அண்ணன் பொண்ணு தான். என்ன +2ல் ஃபஸ்ட் மார்க், காமர்ஸில் ஃபஸ்ட் மார்க். அந்த பொண்ணு நான் தான் சேர்த்தேன் காமர்ஸ் குரூப். சிஏ படிச்சுட்டு இருக்கு அந்த பொண்ணு, நல்ல ஆஸ்பிரண்ட்டு, ஹையர் மார்க், 10th ஸ்கூல் ஃபஸ்ட்டு, +2ல் ஸ்கூல் ஃபஸ்ட். அந்த பொண்ணு இங்கிலீஷ் மீடியம் வித்யாகிரியில் படித்த பொண்ணு. அந்த பொண்ணு இங்கிலீஷில் தான் டீச் பண்ண தெரியும். ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தமிழில் மாறிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த இடத்துல இங்கிலீஷில் சொன்னால் புரியலன்றாங்கல்ல. இப்போ நான் பைலிங்குலாக பேசிகிட்டு இருப்பேன், பிரியாம்பிள், முகவுரை அப்படி சொல்லிட்டு இருப்பேன். இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, இந்திய அரசியலமைப்பு சபைன்னு. அது சின்ன பிள்ளைங்களா இருக்கிறனால அதை கொஞ்சம் பண்ண தெரியல. கேட்டால் சொல்லிடுவாங்க, கேட்டால் சொல்லிடுவாங்க. ஸோ நல்லா படிங்க, ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துங்க. ஸோ இந்த பாலிட்டியில் 100க்கு 100 எடுத்தால் சூப்பர். இல்லை 90 கிராஸ் பண்ணவங்களா சொல்லுங்கள். 100க்கு 90, உலகநாதன் 100க்கு எவ்வளோப்பா? 2, 92. வேற? ஸோ அப்போ நம்ம வரணும்ல. 10 கொஸ்டின் நம்ம போச்சுன்னா, 10 கொஸ்டின் இதில் இந்த 10 கொஸ்டினில் 3 கொஸ்டின் வந்து இருந்துச்சுன்னா, 15 கொஸ்டின் கேட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க குரூப் 4ல். 3 கொஸ்டின் நமக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா, அந்த 3 கொஸ்டின், ஒரு கொஸ்டின் குறைஞ்சபட்சம் 5000 பேர் 10000 பேர் வந்துடுவாங்க முன்னாடி. ஆமாவா இல்லையா? கொஞ்சம் ஒத்துக்குங்க, ஆமாவா இல்லையா? அதுக்காக தானே நம்ம பரிச்சயமானு சொல்கிறோம். அப்போ நேற்று கிளாஸ் அட்டன் பண்ணாங்க இந்த 20-25 பேரில். நேற்றுக்கு நான் கிளாஸ் அட்டன் பண்ணலன்றவங்க கை தூக்குங்க. நேற்றுக்கு நான் கிளாஸ் அட்டன் பண்ணல, இங்கே பாருங்கள். அப்படியே மேக்ஸிமம் இருக்குங்க. அட்லீஸ்ட் 1 மணி நேரமாக அட்டன் பண்ணிருக்கலாம்ல. 1 மணி நேரம் அட்டன் பண்ணியாமா ஹரிணி? பரவாயில்ல. அட்லீஸ்ட் அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம். நீங்கள் வேணாலும் நீங்கள் போய் அந்த ஆடியோ ஃபைலை வேணால் கேளுங்க. ஆர்பிஐன்னு வந்துருந்துச்சுன்னா ஆர்பிஐ பற்றி ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். ஒரு உச்சநீதிமன்றம் வந்துருந்துச்சுன்னா உச்சநீதிமன்றத்தை பற்றி ஃபுல்லாக சொல்லியிருப்பேன், சரியா? ஒரு கர்நாடகான்னு வந்துருந்துச்சுன்னா அது சம்மந்தப்பட்ட கூடுதல் விஷயம்லாம் பேசியிருப்பேன். இப்போ தம்பி வெஸ்லி வர முடியாது சூழல், மற்றவங்கெல்லாம் சர்ச்சுக்கு போகிறான் ஆல்ரெடி. ஸோ ப்ரேயர் பெர்மிஷன் கேட்டாச்சு, சரி ஓகே, பெர்மிஷன் கிராண்டட். இப்போ தம்பி வெள்ளிக்கிழமை ப்ரேயர் போகிறான்னா பெர்மிஷன் கிராண்டட். மற்றவங்க நம்மளால் முடியும், நான் அட்டன் பண்ண மாட்டேன். மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த பொண்ணை கூட நான் இப்போ இருந்தால் மாலினி பேர் வச்சதும் நான் தான், குழந்தைய முத கையில் தூக்கி பார்த்தது நான் தான். ரிசல்ட் மாமா உங்களுக்காக நான் ஜெயிப்பேன், உங்களுக்காக ஜெயிப்பேன்னு சொல்லி. ஸோ காலையிலேருந்து நான் விரட்டிகிட்டு இருக்கேன். மார்க் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சொல்லு, இதை சொல்லு, அதை சொல்லு. வந்து உட்காந்தோம், டக்குன்னு பார்த்தோம், மார்க் பார்த்தோம். சரி பரவாயில்ல, நல்ல மார்க்கு தான். ஆனால் என்னோட பார்ட்னர் இருக்குது இங்கிலீஷ் அக்கௌண்ட்ஸ்ன்னு, இன்னும் கொஞ்சம். ஏன்னா அது 80+ எடுத்திருந்தா கூட கொஞ்சம் நார்மலாக இருந்திருக்கும். வெரி ஃபர்ஸ்ட் நீ லா படிச்சுட்டு இங்கே நீங்கள் தொடர்ந்து இங்கே வந்து படி. உன்னை வெரி ஃபர்ஸ்ட் 21 வயசில் உன்னை மேஜிஸ்ட்ரேட் ஆகிறேன். அந்த பொண்ணை சேலஞ்ச் பண்ணதே அதான், 21 வயசில் உன்னை மேஜிஸ்ட்ரேட் ஆகிறேன், சரியா? எனக்கு டீச்சராக தான் வாய்ப்பு ஆசை இருக்குது. பரவாயில்ல, அப்போ நீ எம்எல் படி, பிஎட் முடிச்சுட்டு எம்எல் படி, எம்எல் பண்ணிவிட்டு டாக்டரேட் பண்ணு. அந்த சார்பில் நீ லா காலேஜில் ப்ரொஃபஸர் ஆகும். ஏன்னா மற்ற ஸ்கூல் டீச்சர்னு நினைக்கிறாங்க. ஸோ ஸ்கூல் டீச்சர்லாம் இப்போ சான்சஸே இல்லை. நீங்கள் பிஎட் படிக்கணும், பிஎட் படிச்சுட்டு அப்புறம் டிஇடி எழுதணும், டிஇடி எழுதிட்டு அதுக்கப்புறம் நியமன தேர்வு எழுதணும், நியமன தேர்வு எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு கண்டிப்பாக வெயிட் பண்ணணும், சரியா? அவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் ப்ரொஃபஸர்ஸ்க்குலாம் அப்படி கிடையாது. டக்குன்னு ஒரு எக்ஸாம் எழுதணுமா பாஸ் பண்ணால் போயிட்டே இருக்கலாம். அதுவும் லா காலேஜெலாம்
1:2 தான் காம்படிஷன் இருக்கும். லா காலேஜில், வெட்டினரி காலேஜில், மெடிக்கல் காலேஜில் 1:2 தான். ஏன்னா படித்தவனே 5000 பேர் இருப்பான், போஸ்ட் 2500 போஸ்ட் வந்துடும். இங்கே படித்தவே லட்சக்கணக்கில் இருப்பான். இங்கே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படித்தவே லட்சக்கணக்கில் இருப்பான். ஒரு சயின்ஸ்னு பிடின்னு சயின்ஸ்னு ஒரு போஸ்ட் வரும். சயின்ஸ்னு ஒரு போஸ்ட்டு அதை 4 பேர் பிரிச்சுக்குவான். இங்கிட்ட பிசிக்ஸ் பிரிப்பான், இங்கிட்ட கெமிஸ்ட்ரி பிரிப்பான், இங்கிட்ட பாட்னி பிரிப்பான், இங்கிட்ட சுவாலஜி பிரிப்பான். 4 பிஎஸ்சி சேர்ந்து ஒரு போஸ்ட்டுக்கு. ஆனால் மேத்ஸ் தனி, ஒரே ஒரு போஸ்ட்டு ஒரு ஆளுக்கு. தமிழ் தனி, ஒரே ஒரு போஸ்ட்டு ஒரு ஆளுக்கு. சரியா? பட் சயின்ஸு டீச்சிங் விரும்புகிறவங்க சயின்ஸ் எடுக்கவே கூடாதுன்னு. அப்படி எடுத்தால் மேத்ஸ் எடுக்கலாம். ஏன்னா ஒரு போஸ்ட்டு ஒரு ஆள், இங்கிலீஷ் ஒரு போஸ்ட்டு ஒரு ஆள், தமிழ் ஒரு போஸ்ட் ஒரு ஆள். மேக்ஸிமம் டீச்சர் ஆகிறதுக்கு 3 பாடம் தான், தமிழ், இங்கிலீஷு, மேத்ஸு. அப்படியே ஒரு போஸ்ட்டு முழுமையாக இவங்களுக்குலாம் 100 இருந்துச்சுன்னு வச்சுங்க. எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், ஹிஸ்ட்ரி, இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இவங்களுக்குலாம் 100 போஸ்ட் இருந்துச்சுன்னு வச்சுங்க. அவங்களுக்கு 500 போஸ்ட் இருக்கும். 5 மடங்கு இருக்கும். யாருக்கு? தமிழுக்கு 5 மடங்கு, இங்கிலீஷுக்கு 5 மடங்கு, மேத்ஸுக்கு 5 மடங்கு இருக்கும். 5 மடங்கு இருக்கும். அதுக்கப்புறம் 4வது ப்ரையாரிட்டி வருது காமர்ஸ் தான். காமர்ஸ் குரூப்பு தான் இருக்கும் 4வது ப்ரையாரிட்டி. ஸோ நல்லா தெரிஞ்சுக்குங்க, கொஞ்சம் நல்லா படிங்க, ரிசல்ட்டை விட்டுறாதீங்க. வாய்ப்பு இருக்கும்போது பயன்படுத்துங்க. நான் சொன்னேன், அன்னைக்கே சொன்னேன், 18 மணி நேரம் இருக்கு. இதுக்குள்ள உட்கார ஒரு 2 மணி நேரம் தான் உங்களுக்கு வீணானது நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ரீகால் ஆகாது, பரிச்சயமாக திரும்ப திரும்ப நீங்கள் ரிசல்ட்டை பிடிக்க முடியாது. ஸோ நேற்றுக்கெல்லாம் நம்ம வந்து அவ்வளோ பேசுகிறோம், ஆனால் யாருமே இல்லை. ஆனால் குவாலிட்டி அவ்வளோ ரிவைஸ் ஆகிருக்கு. நான் கூட ஹரினிட்ட கூட கேட்டேன், என்ன வந்தோடனே சரி பரவாயில்ல, அந்த பொண்ணு வந்து கேள்வி பதிலாக கேட்டவுடனே கொஞ்சம் பயந்துருச்சு. சரி புது பொண்ணு தானே, இன்னும் நானும் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் ரயில்வேக்கு எக்ஸாம் டேட்டே அறிவிக்கலை. ஸோ அந்த பொண்ணு வெளியேறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்ற பிள்ளைங்களாம் வரலைங்கிற போது மார்க்கே நீங்கள் அனுப்ப நான் செக் பண்ணிட்டு தான் இருந்தேன். யாரெல்லாம் அட்டன் பண்ணலை, உங்கள் மார்க் எவ்வளோ வாங்கியிருக்கீங்கிறத நான் செக் பண்ணிட்டு தான் இருந்தேன். நான் சரியாக 4:58 கூட நான் இந்த ஊரில் இல்லை, நெட்வொர்க் கூட அங்கே பிரச்சனை. என் பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு போய் நீ போய் மாடியில் நில்லு, அப்போ தான் அந்த மெசேஜ் போகும். 4:58 மெசேஜ் அனுப்பினேன், பி ரெடி டு ரைட் யுவர் எக்ஸாமினேஷன், பி ரெடி. 4:58 நான் அனுப்பினேன். ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து அந்த கிராமத்தில் வந்து நெட்வொர்க்கே போகாது, மாடியில் நின்னா தான் கிடைக்குன்னு சொல்லிச்சு. போய் நில்லு, வெயிலில் நின்றுட்டு தான் அது அந்த மெசேஜே அனுப்பிச்சு. சரியாக 5 மணிக்கு நான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரை அனுப்புகிறோம், 6:15 வந்து ஆன்சர் கீ அனுப்புகிறோம். ஆனால் நீங்கள் அனுப்புகிற மார்க்கையும் நான் பார்த்துட்டு இருக்கேன், எந்தெந்த நேரத்தில் ஒருத்தருடைய மார்க் வருதுன்னு சொல்லி. அந்த ஸ்டிபுலேட்டட் பீரியடில் உடைக்கலன்னு சொன்னால் இந்த பர்டிகுலர் டைமில் நமக்கு ரிசல்ட் வராது. சரியா? அடுத்தடுத்து நம்ம பயணம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சூழல் இருக்குது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது. இன்னும் வரல எப்போ யூஸ் பண்ணும் இதா கீழேருந்து 4th. ஸோ இப்போ ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஓவரால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. முஸ்லிம்களை பகடைக்காயாக காங்கிரஸ் பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. இது நமக்கு தேவையில்லை. ஆனால் நமக்கு தேவை காங்கிரஸ் அப்படிங்கிறது நமக்கு தேவை, முஸ்லிம்கள் அப்படிங்கிறது நமக்கு தேவை. இந்த 2 விஷயத்தை நம்ம வந்து அப்படியே ஜீக்க பார்க்கலாம். முஸ்லிம்கள் அப்படிங்கிறது பகடை அப்படிங்கிறத கூட நம்ம வந்து மேட்ச் ஆக்கலாம். 3 அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த தலைப்புல இருந்து 3 ஜீக்கை நம்ம அப்டேட் பண்ணலாம். இந்த தலைப்புல இருந்து மாத்திரம் 3. ஸோ ஒன்று என்ன சார், முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது முத முஸ்லீம்கள் அப்படிங்கிறது இந்திய தேசத்துல கால் மிதிச்சது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொன்னா 2 போர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒன்று 1191 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்து 1192 முக்கியமானது. அதுக்கப்புறம் 3வது 1206 இருந்து 1858 வரைக்கும் இது இஸ்லாமியர்கள் இந்தியாவில். 1206 இருந்து 1858 வரைக்கும் இஸ்லாமியர்கள் இந்தியாவில். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ காலேஜ் டிஆர்பியில் யாராவது இருக்கீங்களா? உள்ள காலேஜ் டிஆர்பி யாராவது உள்ள இருக்கீங்களா? செட்டு நெட்டு யாருமே இல்லை. ஆனால் மெசேஜ் அனுப்பலையா? நம்பருக்கு அனுப்பியாச்சுல. சரி பரவாயில்ல, வாய்ப்பு இருக்கு. நான் சும்மா தான் உட்காந்துருக்கிறேன், வீட்டில் தான் உட்காந்துருக்கிறேன் அப்படின்றவங்க பயன்படுத்துங்க. காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை, பிற்பாடு கேட்டுங்க, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இல்லைங்க நான் வீட்டில் தான் உட்காந்துருக்கேன், நான் கேட்க மாட்டேன்னு சொன்னால் உங்கள் விருப்பம். ஃபர்ஸ்ட் 50 கேள்வி இருக்கு, கம்பல்சரி கேட்பாங்க. அப்போ முஸ்லீம்கள் இந்தியாவில் சொல்லக்கூடியது 1191 அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் தரைன் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. 1191 இதுதான் முக்கியமாக தரைன் போர் அப்படின்னு சொல்ற தரைன் வார். ஸோ இதுதான் இந்தியாவில் சரியா முத இஸ்லாமியர்கள் வேறுன்ற காரணமாக இருந்த முதல் போர், முதல் தரைன் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. போர்னு எடுத்துக்கிட்டா முதல் தரைன் வார் அப்படிங்கிறத எடுத்துக்கோணும். முதல் தரைன் வார் யாருக்கு அப்படின்னு சொன்னா பிருத்திவிராஜ் சௌஹான் அவருக்கும் பிளஸ் வந்து யாருக்கும் அப்படின்னு சொன்னா நமக்கு முகமது கோரிக்கும் வெற்றி வந்து பிருத்திவிராஜ் சௌஹானுக்கு. முதல் தரைன் வார் 1191. இப்படிதான் நீங்க பேப்பர் படிக்கணும், இப்படிதான் நீங்க அசோசியேட் பண்ணணும். ஒரு பேப்பர் இருக்குன்னா முஸ்லீம் இருக்குனாங்கன்னா ஓகே முஸ்லீம்கள் இந்தியாவில் எப்படி இருக்கிறாங்க
அப்ப முதல் தரைன்வார் அப்படிங்கிறது 1191. இது வந்து பிருத்திவிராஜ் சௌகானுக்கும் முகமது கோரிக்கும் வெற்றி யாருக்கு அப்படின்னு சொன்னா பிருத்திவிராஜ் சௌகானுக்கு வெற்றி, முதல் தரைன்வார். அடுத்த வருஷமே இரண்டாம் தரைன்வார், இந்த செகண்ட் தரைன்வார் அப்படின்னு சொல்லக்கூடியது, செகண்ட் தரைன்வார் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுவும் சேம் கேட்டகரி. அந்த பிருத்திவிராஜ் சௌகானுக்கும் முகமது கோரி அப்படிங்கிறவருக்கு தான். ஆனா வெற்றி முகமது கோரிக்கு, முகமது கோரிக்கு வெற்றி அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. சோ இதுல இருந்து இஸ்லாமியர்கள் இந்தியாவில் வேரூன்ற போறாங்க. முகமது கோரி அப்படிங்கிறவர் தான் முக்கியமான ஒரு நபர். இஸ்லாமியர்கள் இந்தியாவில் வேரூன்ற காரணமாக இருந்தவர் அப்படின்னு கேட்டாவே மிக முக்கியமாக முகமது கோரி எடுத்துக்கிறோம் இஸ்லாமியர்கள். அதே போல கிறித்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, ஐரோப்பியர்கள் அப்படின்னு சொன்னா முத நம்ம நிலத்துக்குள்ள கால வச்சது சரியா போர்ச்சுகீசியர். 1498 வாஸ்கோடகாமா போர்ச்சுகீசியர்கள் தான் நம்ம நிலத்துல முத காலடி வச்சது, அந்நியர்களாக இருந்து. இது ஐரோப்பியர்கள். ஆனா வெளிநாட்டவர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலடி வச்சது யாரு சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரியர்கள். வெளிநாட்டவர்னு எடுத்துக்கிட்டா இந்தியாவில் முத காலடி எடுத்து வச்சவங்க ஆரியர்கள் தான். ஆரியர்களுக்கு அப்புறம் யாரு அப்படின்னு சொன்னா சுல்தானியர்கள். இவங்க தான் துருக்கி, அரேபியர்கள், துருக்கியர்கள் பிளஸ் சுல்தானியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வச்சவங்க. ஸோ அதுக்கப்புறம் ஐரோப்பியர்கள்ல முத வச்சது யாரு சார் அப்படின்னு கேட்டா போர்ச்சுகீசியர்கள் தான். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், 1206 இருந்து 1858 வரை கிட்டத்தட்ட இஸ்லாமியர்கள் இவங்க முக்கியமா நம்ம சுல்தான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சுல்தான்ஸ் சொன்னாவே சிலேபு வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம் அப்படின்னு ஒரு 5 டைனஸ்டிஸ் இருக்கு. எஸ்கே கம்பெனில டீசல் வாங்கினேன்னு கத்துக்கலாம். எஸ்கே கம்பெனில டீசல், SATSL அப்படின்னு கத்துக்கலாம். அப்ப எஸ்னா ஸ்லேவ், ஸ்லேவ்னு சொன்னா அடிமை வம்சம், கேன்னு சொன்னா கில்ஜி வம்சம், சரியா? சோ அதே மாதிரி டீனா துக்ளக், எஸ்னா சையது. எல்லாம் இங்க ரீச் ஆகுதா தம்பி? லோடி இல்ல ரீச் ஆகுதுன்னா நான் ரீச் ஆகுறேனா இந்த மாதிரிலாம் வருதா இல்ல வாய்ஸ் மட்டும் கேக்குதா? இல்ல அதுதான் சொல்றேன். லோடி வம்சம் அப்படின்னு சொல்றாங்க. SKTSL அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. SKTSL அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமானது. அப்ப முதல் நபர் இந்த தோற்றுவிக்கிறவர் டைனஸ்டின் தோற்றுவிச்சது. இவர் டைனஸ்டி தோற்றுவிக்க மாட்டார். டைனஸ்டின் தோற்றுவிக்கிறது குத்புதீன் ஐபக். யாருங்க? குத்புதீன் ஐபக் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கணும். டைனஸ்டி அப்படின்னாவே குத்புதீன் ஐபக் அப்படிங்கிறது. கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு இரண்டாம் பகதூர் ஷா. இதுல இல்ல, இந்த 1858 இரண்டாம் பகதூர் ஷா. 1858 அப்படிங்கிறது வந்து இரண்டாம் பகதூர் ஷா. இரண்டாம் பகதூர் ஷா சொல்லுப்பா சபரி எந்த ஊருக்கு நாடு கடத்தப்பட்டாரு? அவர் பேச விடுங்க, அவர் ஜெயிக்க விடுங்க. நீங்க 2 பேரும் இங்க பாரு, மனசுக்குள்ள இப்ப ஒரு கொஸ்டின் நம்ம நடத்தி இருக்கிறோம், தெரியலன்னா பரிச்சயமானு அர்த்தம். ஒரு கொஸ்டின் கேட்கிறோம், இப்படிதான் போகுங்க. ஒரு 10 கொஸ்டின் ஒவ்வொரு ஏரியாலையும் 2 கொஸ்டின் போனா கூட ஒரு ஓவரால் வந்து 20 கொஸ்டின் போயிடுச்சுன்னா இங்க 80 வரும். தமிழ்ல ஓவரால் ஒரு 20 கொஸ்டின் போச்சுன்னா 80 வரும். 80 160. ஐயோ கிடைக்காம போச்சு. குரூப் 4ல எனக்கு கிடைக்கல, எனக்கு குரூப் 1ல கிடைக்கல, எனக்கு குரூப் 2ல கிடைக்கல. நான் உலகநாதன் குரூப் 2 ப்ரிலிம்ஸ்ல பாஸ் பண்ணேன், குரூப் 4ல எடுக்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? குரூப் 2 ப்ரிலிம்ஸ்ங்கிறது வந்து ஒரு 50 பேர் எடுப்பேன், ஒரு போஸ்ட்டுக்கு 50 பேர் எடுப்பேன். ஒரு 50 போஸ்ட்ன்றப்ப நம்ம பேர் வந்துடும். ஆனால் குரூப் 4 அப்படிங்கிறது வந்து அது 20 லட்சம் பேர் எழுதினார், வெறும் 11,000 போஸ்ட் இருந்துச்சு. நம்ம அதில் வர முடியல. அப்படி இருந்தும் எது இருந்து நல்லா கவனிச்சுக்கணும். ஹையர் இருக்கு, டைப் ரைட்டிங் இருக்கு. டைப் ரைட்டில் போத் ஹையர் இருக்கு, தமிழ் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, சரியா? தமிழ் இங்கிலீஷ் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டெனோ வேற வச்சிருக்கிறான் தம்பி, ஸ்டெனோகிராஃபர் வேற வச்சிருக்கிறான். தமிழ் மீடியம் படிச்ச ஸ்டூடெண்ட் வேற அது வச்சிருக்கிறான். இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி, ரிசர்வேஷன் வேற இருக்கு. இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சும் குரூப் 4ல வர முடியல. நல்லா படிக்கக்கூடியவன், குரூப் 2ல பாஸ் பண்ணவன், குரூப் 4ல வர முடியல. அப்போ எவ்வளவுக்கு காம்படிஷன் இருக்குன்னு பாத்துங்க, எந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்கு. அட்லீஸ்ட் டைப் ரைட்டிங்காக வந்திருக்கணும்ல, போத் ஹையர் இருக்குல்ல, தமிழ் இங்கிலீஷ்லையும் போத் ஹையர் இருக்குல்ல, ஸ்டெனோ இருக்குல்ல, தமிழ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குல்ல, ரிசர்வேஷன் இருக்குல்ல, யங்ஸ்டர் இருக்குல்ல, இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குல்ல. இதுக்கு தாங்க சொல்றது. நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லல. ஆனால் அதுலேயும் நம்ம அகாடமியில் படித்தவங்க போனாங்கல்ல, தம்பியோட படித்தவங்க ஸ்டேட் ரேங்க் எடுத்தாங்கல்ல, 8வது ரேங்க் எடுத்தாங்கல்ல. ஒரே நேரத்தில் 3 எக்ஸாமில் பாஸ் பண்ணுச்சுல சுவாதி, ஒரே நேரத்தில் 6 எக்ஸாம் பாஸ் பண்ணல சுந்தர். இவங்க செட்டில் தான் போயிருக்காங்க, இந்த செட்டில் தான் போயிருக்காங்க. அனுபவத்துக்காக சொல்கிறேன், அனுபவத்துக்கு. அதனால தான் ஸ்ட்ரைவ், தொடர்ந்து படிக்கணும், திரும்ப படிக்கணும். ஸோ அப்போ இரண்டாம் பகதூர் ஷா அப்படிங்கிறவர் ரங்கூனுக்கு கடத்தப்பட்டார். ரங்கூன் வரவாடி இருந்துச்சு, ரங்கூனுக்கு கடத்தப்பட்டார். ஸோ 1858
அப்படிங்கிறது முக்கியமானது. அதோட பீரியட் முடியுது. இஸ்லாமியர்களுடைய ஆதிக்கம் இந்தியாவில் முடியுது. இஸ்லாமியோட ஆதிக்கம் இந்தியாவில் முடியுது. இந்த மாதிரிலாம் கிளாஸ் பேசினா நம்ம ஸ்டூடெண்டே வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. சார் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எடுத்துட்டு போறாரு, இப்போ அது எங்களுக்கு தேவையா? குரூப் 4ல அது வருமா? அட பாவிகளா, நான் வந்து என்ன நியூஸா சொல்லிட்டு இருக்கேன், அடுத்த வந்து உலகக்கோப்பை கிரிக்கெட் நடக்க போது, ஐபிஎல் நடந்துட்டு இருக்கேன், நான் ஒரு இங்க பாருங்க வெறும் முஸ்லீமை வச்சுக்கிட்டு நான் வரலாறு பேசிட்டு இருக்கேன், வெறும் முஸ்லீமை வச்சுக்கிட்டு நான் ஐஎன்எ பேசிட்டு இருக்கேன் 18 57 58ன்னு சொல்லி. இதுதான் ரீகால். இந்த ஒரு மாசத்துக்கு இதுதான் தேவை. முக்கியமா பார்த்தா இதுதான் தேவை. இந்த ஒரு மாசத்துக்கு இதுதான் தேவை, படிக்கிறது வைக்கிறதுன்னு சொல்லி. சரி, அடுத்து வரும் நேரம் கருதி. காங்கிரஸ்னாவே உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் உருவானது 1885. 1885 காங்கிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல 1885 பம்பாயில, 1886 கல்கட்டால, 1887 மெட்ராஸ்ல. எம்பிசின்னு ஞாபகம் வச்சு சொன்னேன். எப்படி ஞாபகம் சொன்னேன்? எம்பிசி ஆன் பண்ணி விட்டுருப்பாங்க. எம்பிசி அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. பார்த்து மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா. மெட்ராஸ், பாம்பே. மேம் என்ன போயிட்டு இருக்கு? இங்கிலீஷ். ஆமாம், அதான் முடிக்கணும். மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ ஃபர்ஸ்ட் பொதுச் செயலாளர் யாரு? WC பானர்ஜி. WCனா யாரு? சொல்லுங்க. மணிமாறன் சொல்லுங்க. அதை அடிச்சு விட்டுருங்க. மணிமாறன் சொல்லுங்க. WCனா என்ன? அவருக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாருல்ல, அப்ப கவனிக்கணுமா இல்லையா? சேலத்துல இருந்து வந்திருக்கோம்ல, ரிசல்ட் படிச்சு போனோம்ல. சொல்லுப்பா ஷியாம். உமேஷ் சந்திர பானர்ஜி. யாருங்க? உமேஷ் சந்திர பானர்ஜி. முதல் கூட்டம் எங்கு நடைபெறுவதாக இருந்தது? நான் அன்னைக்கு நடத்தின ஒரு 1.5 மணி நேரம் நடத்தின அந்த டைம் லைன்ல தவிர்த்து ஐஎன்எம்ல குரூப் 4ல வேற எதுவும் வராது. நிச்சயமா 1885 இருந்து 1948 வரைக்கும் நடத்தின அதை நீங்க நல்லா உள்வாங்கிட்டு டெக்ஸ்ட் புக் மட்டும் படிக்க, வேற எதுவுமே படிக்க வேண்டாம். குரூப் 4க்கு படிக்கிறவங்க அதை நல்லா உள்வாங்கிட்டு வெறும் டெக்ஸ்ட் புக்கை மட்டும் படிங்க. நம்ம கொஸ்டின் பேப்பரை மட்டும் பாருங்க. இப்போ நான் அதிகபட்சம் இன்னொரு இந்த சண்டேக்குள்ள எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒட்டுமொத்தமாக அனுப்பிடுவேன். கெமிஸ்ட்ரியில இருந்து எடுக்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், பிசிக்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், பயாலஜில இருந்து எடுக்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஒவ்வொன்றையும் ஒரு 500 இருக்குன்னா மெனக்கெட்டு நேரம் ஒதுக்கி படிங்க. ஒரு 100 கேள்வியை ஒரு மணி நேரத்தில் படிக்கணும். கேள்வி பதில் தான், வெறும் கேள்வி பதில படிங்க. புரியுதா? அப்போ அதை ஃபுல்லாக நீங்கள் மறுபடியும் ரீகால் பண்ணுங்க. வரலாறு, புவியியல், குடிமையியல் அப்படின்னு சொல்லி படிங்க. ஸோ நல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டை படிச்சிடலாம். சரியா? ரிசல்ட்டை நீங்க பிடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமா அதை அடைச்சு விட்டுருங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. காங்கிரஸ்ங்கிறது 1885. அப்ப எம்பிசின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1885, அதுக்கப்புறம் 86, அதுக்கப்புறம் 87. 85ங்கிறது பாம்பேல, 86ங்கிறது கல்கட்டால, இது வந்து மெட்ராஸ்ல BCM அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. 85 அப்படின்னு சொல்லக்கூடியது WC பானர்ஜி. WC பானர்ஜி நடத்துனதா எழுத வேண்டாம். கவனிங்க, இதெல்லாம் எழுதியாச்சு, நடத்தியாச்சு. ஸோ WC பானர்ஜி எழுதியாச்சுமா ஹரிணி? அன்னைக்கு வரலையா? 1885 1948 வரைக்கும் எழுதியிருக்கு. ரீகால் மட்டும் பண்றேன். நல்லா வேகமா போற மாதிரி தெரியும். 1885 பாம்பேல, 1886 கல்கட்டால, 1887 மெட்ராஸ்ல. 85 அப்படிங்கிறது வந்து WC பானர்ஜி. WCனா உமேஷ் சந்திர பானர்ஜி. எல்லாமே ஜின்னு சொன்னேன். 3மே ஜி தாங்க. ஜினா பேருக்கு வர பின்னாடி வர ஜி கிடையாது, உண்மையான பேரு பானர்ஜி. இது தாதாபாய் நவ்ரோஜி. இதுக்கப்புறம் பக்ருதீன் தயார்ஜி. இவர்தான் ஃபர்ஸ்ட் முஸ்லிம் ரூலர். இவர்தான் முதல்ல வயதானவர். இவர்தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கறதெல்லாம் சொன்னோம். ஸோ காங்கிரஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னாச்சுப்பா போயிருச்சு? அது தெரியும். நான் என்ன கேட்டேன்? ரெக்கார்ட் பண்ணலையா? ரெக்கார்ட் பண்ண வேண்டியது. சரி, பரவாயில்ல. ஸோ +2 முடிவுகள் இன்னைக்கு வந்துருச்சு. இடஒதுக்கீடை பத்தி இங்க கேர்ள்ஸ்ல மட்டும் கை தூங்க. நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். இடஒதுக்கீடு பற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய கமிட்டிஸ் மட்டும் சொல்லுங்க. இந்த நான் 15 நாள்ல நான் நிறைய முறை சொல்லியிருப்பேன். இல்ல யாராவது ஒரு ஆள். சட்டநாதன் ஆணையம் 1971. காக்கா கலைஞர் ஆணையம். சூப்பர். காக்கா கலைஞர் ஆணையம் 1953. காக்கா கலைஞர் 1953. சட்டநாதன் ஆணையம் 1971. என்ன ஒண்ணு அங்கடி யாரோ பேசுறீங்க? மண்டல் கமிஷன் 1991. மண்டல் கமிஷன் 1991. பிபி சிங் 1991. இந்திரா ஷஹானி வழக்கு. இதெல்லாம் எதை சம்பந்தப்படுது? இடஒதுக்கீடு. கௌதம் ராஜ் சொல்லப்பா, இடஒதுக்கீடு நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல எந்த பகுதியில் இருக்கு? பார்ட் 2ல இருக்கா? சிட்டிசன்ஷிப்ல வரும். இவ்வளவு அசால்ட்டா பதில் சொல்லக்கூடாதுல்ல. ஒத்தைய ரெண்டுலாம் முடியக்கூடாது. சும்மா 2 3 சொல்லக்கூடாது. இதான் எரிச்சல் விடு. இதெல்லாம் ஹரி கிருஷ்ணன்ட்டு அதான் 2 3 4ன்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம என்ன கேட்கறோம்னு சொல்லிட்டு.
பார்ட் 3. பார்ட் 3ல ஆர்டிகிள் 16. ஆர்டிகிள் 16. இதுதான் கிளாரிட்டி, இதுதான் பரிச்சயம். இதெல்லாம் அசால்ட்டா ஒரு क्वेश्चन அப்படி வந்திருக்கு. பார்ட் 3, 2 இல்ல பார்ட் 3. இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட் 3ல ஆர்டிகிள் 16 இடஒதுக்கீடு கொடுக்குது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு எத்தனை சதவீதம்? 10%. என்ன சொல்லுங்க? 10% அப்படிங்கிறது இருக்கு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10% இருக்கு அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்க, ரொம்ப முக்கியமானது. ஸோ இடஒதுக்கீடு அப்படிங்கிறது எங்க இருக்கு சார் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஸோ அடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்து என்ன சார்? முக்கியமானது கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பார்த்துடலாம். நமக்கு தேவையான விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு வருவோம். தேவையான விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு வருவோம். சரியா? ஸோ இதெல்லாம் லோக்கல் நியூஸ் அப்படிங்கிறது இதில் ஒன்றும் இருக்காது. ஸோ கொஞ்சம் வேகமாக பார்க்கலாம். என்ன சார் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. இறந்த பெண்ணின் கண்கள் தானம். சரி, இறந்த பெண்களின் கண்கள் தானம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பெண்கள் இதுல பிசிக்ஸ் இருக்கு, பிசிக்ஸ்ல ஆப்டிக்ஸ் இருக்கு. நான் பேசுறது பிசிக்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ரோல. 3 பேர்ல நீங்க யார் வேணா ஆன்சர் பண்ணலாம். பிசிக்ஸ்ல ஆப்டிக்ஸ் இருக்கு. கண்தானம் அப்படிங்கிறப்ப பிசிக்ஸ்ல ஆப்டிக்ஸ் இருக்கு. ஆப்தமாலஜி, a study deals with the eye அப்படிங்கிறது ஆப்தமாலஜி அப்படின்னு சொல்றாங்க பிசிக்ஸ்ல. கண்தானம் அப்படிங்கிறது இருக்கு. கண்தானத்திற்கு ஏற்ற பகுதி எது? இந்த क्वेश्चन அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். இருங்க, ஐரிஷ். என்னங்க? ஐரிஷ் அப்படிங்கிறது தான் கண்தானத்திற்கு ஏற்ற பகுதி. சரியா? கண்தானம் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி ஐ டொனேஷன், அதுல கண்தானத்திற்கு ஏற்ற பகுதி அப்படின்னு கேட்டாவே என்னது? ஐரிஷ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோ. இதே விட்டமின்ஸ் பத்தி நடத்திருப்பாங்க. சரியா? நைட் பிளைண்ட்னஸ் டெஃபிஷியன்சி, which vitamin deficiency? விட்டமின் ஏ. ஆன்டி சீரோதால்மியா, மாலைக்கண் நோய் உண்டாகுது. மாலைக்கண் நோய் உண்டாகுது விட்டமின் ஏ. விட்டமின் ஏ அப்படின்னு சொல்றது ரெட்டினால். என்னங்க? ரெட்டினால் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? நீட் எக்ஸாம் நேத்திக்கே சொல்லிட்டேன். எங்க? செகண்ட் ரோ. நீட்டோட எக்ஸ்பான்ஷன் சொல்லுங்க. இருங்க சொல்லுப்பா கௌதம். நேஷனல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். நீட் எக்ஸாம் மருத்துவத்துறைக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு தேர்வு. சிறுவில்லிபுத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடியதை எதோட அசோசியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம எது சார் அப்படின்னு சொன்னா வைணவம். சிறுவில்லிபுத்தூர் வைணவம் எதோட எது அசோசியேட் பண்ணுங்க? ஆண்டாள் பிறந்த ஊர். சிறுவில்லிபுத்தூரோட ஜியோகிராஃபியை ஒரு அசோசியேட் பண்ணுங்க. அணில்கள். என்னது அணில்கள்? சாம்பல் நிற அணில். என்னங்க? சாம்பல் நிற அணில் எந்த ஊர்ல தான் இருக்கு? ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தான் இருக்கு. சாம்பல் நிற அணில் அப்படிங்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தான் இருக்கு. அம்மா ஆன்லைன்ல இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதா? ஆன்லைன்ல வீடியோ ஓகேவா? வீடியோ தெரியுதா? அப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு சொன்னாவே ஆண்டாள் பிறந்த ஊர். ஆண்டாளோட கோவில் அங்கதான் இருக்கு. ஆண்டாள் கோவில் எவ்வாறு அழைக்கப்படுது? அங்க இருக்கக்கூடிய ஆண்டாள் கோவில் தமிழ்நாட்டினுடைய சின்னம் இல்லையா? சின்னத்துல எந்த கோபுரம் தான் இருக்கு? ஆண்டாள் கோபுரம் தான் இருக்கு. ஆண்டாள் கோவில் கோபுரம் தான் இருக்கு. ரொம்ப முக்கியம். சைவமா வைணவமா? வைணவம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். வைணவம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? மின்னல் தாக்கி பட்டாசு தொழிலாளி பலி. மின்னல் பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு என்ன பேரு? இது ஜியோகிராஃபி. மின்னலை பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு என்ன பேரு? இல்ல கடைசி ரோ தெரியுமா? தெரியாது. அடுத்துக்கு முந்தின ரோ தெரியாது. அதுக்கு முந்தின ரோ எக்ஸாக்ட்லி கரெக்ட். எழுதி வச்சுக்க. பல்மினாலஜி. மின்னலை பத்தி படிக்கிறதுக்கு வந்து பல்மினாலஜி. ஃபோல்மினாலஜி அப்படிங்கிறது தான் மின்னலை பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேரு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. பல்மினாலஜி இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். பல்மினாலஜி கேட்பாங்க. கொஞ்சம் நம்ம அசோசியேட் பண்ணிக்கணும், வேற ஒண்ணுமே இல்லை. சப்ஜெக்ட் ஆக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது லட்சக்கணக்கானோர் பங்கேற்பு. மின்வெட்டை தடுக்க காங்கிரஸ் மாவட்ட தலைவர் மர்ம மரணம். வெளியானது 2வது கடிதம். தமிழகத்தில் நீட் தேர்வு மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பு. கோடை விடுமுறை விமான சேவைகள் அதிகரிப்பு. தேர்தல் ஆணையத்தினுடைய அணுகுமுறைகள் பாஜகவுக்கு ஆதரவா பேசியிருக்கிறாங்க. அதிகரிக்கும் ஹீட் ஸ்ட்ரோக் பாதிப்புகள். வெயில் காலத்துல இந்த ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கு உண்டான எடிட்டோரியல் பார்ட்ல என்ன சார் முக்கியமானது கொஞ்சம் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க? பட்டால் தான் புத்தி வரும். இதை நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. இந்த வார்த்தை நல்லா அருமையான வார்த்தை. எதையுமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் நம்ம உணர்வோம். சரியா? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான். பட்டால் தான் புத்தி வரும். ஒரே ஒரு முறை நல்லா படிச்சுட்டு ரிசல்ட் வரலன்னு சொல்லும்போது நம்ம பேரை பார்த்தா தான் வந்திருக்கும். சார் இன்னும் கொஞ்சம் இங்கிலீஷ்ல போய் கேட்டுக்கலாமோ, அக்கௌண்ட்ஸ்ல கேட்டிருக்கலாமோ. ஆகா 165க்கு வந்திருக்கு. இன்னும் ஒரு தம்பிகிட்ட சொல்லிட்டே இருந்தேன், எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இங்கே சேலத்துல இருந்து வந்து எஸ்ஐக்கு படிச்சாரு. எஸ்ஐக்கு சரியா வந்து பாத்தீங்கன்னா 2 மாசம் தான் படிச்சாரு. அவர்கிட்ட அவ்வளோ சொன்னேன், ஒழுங்கா கிளாஸ் அட்டன் பண்ணுங்க,
ஆக்சுவலாக அவங்க மிஸ்ஸஸ் வந்து ஏஐ படிக்கிறதுக்காக வந்தாங்க. அப்போ விசாரிக்கும் போது சரி பரவாயில்ல நானும் எஸ்ஐ படிக்கிறேன், ஆனால் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணேன், நீங்கள் எனக்கு அட்டண்டன்ஸ் மட்டும் கரெக்டாக கொடுங்க, நான் உங்களுக்கு ரிசல்ட் தரேன்னு சொல்லி சொன்னேன். கரெக்டாக கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 60.5 அவர் எடுத்தது 60, எஸ்ஐயில் 60.5 வந்து 0.5. ஆனால் நான் புலம்புனேன், எத்தனை முறை சொன்னேன், கொஞ்சம் கடைசி ஒரு 20 நாள் வரவே இல்லை. அப்போதான் ஃபுல் டெஸ்ட் போயிட்டு இருந்துச்சு, எஸ்ஐக்கு ஃபுல் டெஸ்ட் போயிட்டு இருந்துச்சு. வந்து ஒழுங்காக அட்டன் பண்ணுங்கயா, ரீகால் பண்ணுங்கன்னா நான் வீட்டிலேருந்தே படிச்சுக்கிறேன், என் மிஸ்ஸஸுக்கு உடம்பு சரியில்லை, நான் ஊருக்கு போகணும், நிறைய காரணம் சொன்னாங்க, நிறைய காரணம் சொன்னாங்க. சரி பரவாயில்ல அட்லீஸ்ட் கொஞ்சம் வாங்க அப்படின்னு வந்திருந்தா நேரம் சிங்கிள் அட்டம்ல போயிருப்பார். சரி பரவாயில்ல, என்னுடைய மனைவிக்காக தான் படிக்க போனேன், அந்த இடத்துல நான் தங்கியிருந்தேன், ஒரு அகாடமியில் சேர்ந்தேன், வெரி ஃபர்ஸ்ட் 2 மாசத்துல நான் எஸ்ஏ ஆகிட்டேன், யங்ஸ்டர் எஸ்ஏ ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி 0.5 மார்க்குங்க, ஒன்லி 0.5 மார்க். இந்த நேரத்தை கொடுக்குறதா பாருங்க கேர்ள்ஸ், இந்த உங்க பக்கத்தில் பாருங்க, நான் தான் சொன்னேன் இல்லை இன்னும் முழுசா வந்து 32 நாள் கிடக்கு. ஆனால் பாருங்க இங்கிட்ட ஒரு 10 பேர் தான் உட்காந்துருக்கேன். ஆனால் இந்த தளவு வரைக்கும் உட்காந்துருந்தாங்க ஸ்டூடெண்ட், கடைசி வரைக்கும் உட்காந்துருந்தாங்க. உங்க கூட படிச்சவங்க இல்லை ரிசல்ட் வாங்கிட்டு போயிட்டாங்களா, எக்ஸாம்ல எழுதிட்டாங்களா, இன்னும் ஒரு எக்ஸாம் கூட எழுதலை. ஆனால் பாருங்க இப்படி தான் இருப்பாங்க ஸ்டூடெண்ட். இன்னொரு 10 நாள் கழிச்சு சொன்ன பாருங்க 2 பக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் தேடணும், அப்போ கடைசி வரைக்கும் வருது ஒரு 20 பேரா இருக்கும். 20 பேர்ல 2 பேர் பாஸ் ஆனா கூட பெரிய விஷயம் தான், 20க்கு 2 அப்படின்னா கூட. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம கடினமா உழைக்க வேண்டியிருக்கு ரிசல்ட்டை பிடிக்கிறதுக்கு. பட்டால் தான் புத்தி வரும், என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். பட்டால் தான் புத்தி வரும். மாலத்தீவில் கடந்த மாதம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் விஷயம், மாலத்தீவினுடைய அதிபர் முகமது மூயிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர். சோ இது வந்து அவர் எந்த கட்சி அப்படின்னு சொன்னா மக்கள் தேசிய காங்கிரஸ், பீப்புள் டெமோக்ராட்டிக் காங்கிரஸ். இந்த முகமது மூயிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மக்கள் தேசிய காங்கிரஸ், பீப்புள் நேஷனலிஸ்ட், மக்கள் தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற பீப்புள் நேஷனலிஸ்ட் காங்கிரஸ். அப்ப பீப்புள் நேஷனலிஸ்ட் காங்கிரஸினுடைய தலைவர் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. யார் இஸ் முகமது மூயிஸ், சாரி ஆமா முகமது மூயிஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க, மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறது. மஸ்லிஸ் என்று அழைக்கப்படும் மக்களவையில் எழுதி வச்சுங்க, மாலத்தீவினுடைய பார்லிமெண்டோட நேம் கம்பல்சரி கேட்டிருக்காங்க. நிறைய போட்டித் தேர்வுகள்ல ஒவ்வொரு நாட்டினுடைய பார்லிமெண்ட் நேம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ரயில்வே படிக்கிறவங்க, எஸ்எஸ்சி படிக்கிறவங்க, ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக்கல வரும் மஸ்லிஸ். அப்ப மஸ்லிஸ் அப்படிங்கிறது யாரோட பாராளுமன்றம் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாலத்தீவினுடைய பாராளுமன்றம். மாலத்தீவு அதோட பாராளுமன்றம் தான் மஸ்லிஸ் அப்படிங்கிறது. அப்ப மூயிஸ் எந்த கட்சி சார் அப்படின்னு கேட்டா பீப்புள்ஸ் நேஷனல் காங்கிரஸ், அந்த கட்சியை சார்ந்தவர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப 71 இடங்களை கைப்பற்றி இருப்பதால் அதிபர் மூயிஸின் கரங்கள் வலுப்பெற்றிருக்கின்றன. இந்தியா வெளியேறு என்கிற தேர்தல் ஆணையங்களுக்கு கிடைத்திருக்கும் வெற்றி என்று எழுதி வச்சுங்க. இந்தியா வெளியேறு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம எப்படி குவிட் இந்தியா மூவ்மெண்ட், ஆங்கிலேயனே வெளியேறு வெள்ளையனே வெளியேறுன்னு சொன்னோமோ அது மாதிரி இந்த தேர்தல்ல 2024 அப்படிங்கிறது நடைபெற்ற தேர்தல்ல, மாலத்தீவு தேர்தல்ல குவிட் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய குவிட் இந்தியா, இந்தியாவே வெளியேறு அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. ஏன் இந்தியா வெளியேறு, நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய படைகளை அங்க மாலத்தீவுல நிறுத்தி அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டு இருந்துச்சு, அதனால அதை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்திய ராணுவம் என்று சித்தரித்து இந்தியா மாலத்தீவுக்கு வழங்கிய 2 ஹெலிகாப்டர்களையும் ஒரு கடலோர ரோந்து விமானத்தையும் இயக்கவும் பராமரிக்கவும் அங்கே தங்கியிருக்கும் 75 இந்திய கடற்படை கடலோர எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் என்பதுதான் வேடிக்கை. இந்தியா பெருங்கடலில் இந்தியாவுக்கு மிக அருகில் இருக்கும் தீவு கூட்டம் தான் மாலத்தீவு. சுமார் 6 லட்சம் தான் மக்கள் தொகை. எழுதி வச்சு, மாலத்தீவுடைய மக்கள் தொகை 6 லட்சம் தான். மாலத்தீவோட மக்கள் தொகை only 6 lakhs, 6 லட்சம் பேர் தான் மாலத்தீவோட மக்கள் தொகை. அங்க ஆளும் கட்சியாக இருக்கிறது பீப்புள்ஸ் நேஷனல் பார்ட்டி, காங்கிரஸ் பார்ட்டி. ஸோ அந்த பாராளுமன்றத்தோட பேரு மஸ்லிஸ். இதனால கேட்டா சொல்லணும், நோட்டுக்குள்ள மட்டும் இருக்க கூடாது, அட்லீஸ்ட் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். மஸ்லிஸ் அடிக்கடி கேட்கப்பட்டிருக்கு. ஸோ மக்கள் தொகை 6 லட்சம் பேர் தான். மக்கள் தொகை எத்தனை பேர் தான்? 6 லட்சம் பேர் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உலகின் 2வது சிறிய நாடு அதுதான். பாத்தீங்களா எவ்வளவு விஷயம் கிடைக்குது பாருங்க. இதுக்கு தான் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். அப்ப முதல் சிறிய நாடுன்னா வாட்டிகன் சிட்டி, ஊருக்கே தெரியும். வாட்டிகன் சிட்டி அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும். சோ 2வது மிகச்சிறிய நாடு அப்படின்னு சொல்லக்கூடியது மால்தீவ்ஸ். 2வது மிகச்சிறிய நாடு மால்தீவ்ஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 6 லட்சம் தான் மக்கள் தொகை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி 800 கிலோமீட்டர் கடற்கரை பாருங்க, அது ஃபுல்லாவே கோஸ்டல் நேஷன். 800 கிலோமீட்டர் கடற்கரை இருக்கு. 800 கிலோமீட்டர் அப்படிங்கிறது கோஸ்டல் லைன். கோஸ்டல் லைன் இந்தியாவுல கோஸ்டல் லைன் அதிகம்னு கேட்டா ஃபர்ஸ்ட் குஜராத் அடிக்கணும். செகண்ட் ஒன் ஆந்திர பிரதேஷ் அடிக்கணும். குஜராத், ஆந்திர பிரதேஷ். பீச்னு சொன்னா தமிழ்நாடு அடிக்கணும், மெரினா அடிக்கணும். உலகிலேயே 2வது.
உலகிலேயே இரண்டாவது பீச்னு சொன்னா. பீச்ங்கிறது வேற, கோஸ்டல் லைன்றது வேற. சோ நல்லா ஞாபகம் வச்சுங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க இதுல. 1988 இலங்கையிலிருந்து சில கூலிப்படையினர் மாலத்தீவில் புகுந்து ஆயுத புரட்சி பண்ணாங்களா. இதெல்லாம் என்னென்ன இருக்கு, ஓவரால் என்ன இருக்குன்றதை நீங்க படிச்சுங்க. இது நமக்கு தேவையில்லை. ஸோ அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, சூரிய ஒளி தகடுகளை பதித்து மின் தேவையை சமாளிக்கலாம். சோலார் பேனல் இவற்றை தாமதமாக புரிந்து கொண்டு அங்கொன்று இங்கொன்றுமாக செயல்படுத்தி வருகின்றனர். நிறைய பேர் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த சோலார் பேனல் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய ஒளி தகடுகள் மூலமாக மின்சாரத்தை பெறுவது அப்படிங்கிற அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப எங்க கை தூக்குங்க, இங்க யார் எங்க வீட்டுல சோலார் பேனல் இருக்குன்றவங்க கை தூக்குங்க. நாங்க சோலார் பேனல், ஸோ நாங்கள் மின்சாரத்தை சூரிய ஒளி மூலம் நாங்கள் பெறுகிறோம். நாங்கள் கரண்ட் பில்லே கட்டுறதில்லை. நாங்கள் தான் கரண்ட்டு கொடுக்குறோம். எங்களுக்கு தேவைக்கு போக ரிமைனிங்கை நாங்கள் ஈவி எடுத்துக்கிறேன், எங்களுக்கு காசு கொடுக்குறேன். அப்படி யாராவது இருக்கீங்களா? 1 kV போட்டிங்கன்னு வச்சுங்களேன் ஒரு வீட்டுக்கு, இப்போ மானியம் தரான். மானியத்தோட சூரிய அந்த மாதிரி சோலார் பேனல் தராங்க. கவர்மெண்ட் மானியம் தர்றாங்க. 1 லட்சம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 30,000. அப்படியா? கன்ஃபார்ம் பண்ணிக்கிறியா? என்ன கேட்டா அவர் தலையாட்டினார். என்னது அது? தண்ணியா? சூரிய ஒளி தகடுகள். அப்ப சூரிய ஒளி அப்படிங்கிறது மூலமாக மின்சாரம் பெறுவது அப்படிங்கிறது ரெனியூவபிளா நான் ரெனியூவபிளா? ரெனியூவபிள். நல்லா பேசுங்க. இதுல ஒரு क्वेश्चंस கேட்பாங்க, நிறைய இருக்கு. சரியா? உலகிலேயே ஆசியாவிலேயே மிகப்பெரிய சூரிய அந்த மாதிரி இருக்கிறது தமிழ்நாட்டுல எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. எங்க இருக்கு? கமுதியில இருக்கு. எங்க இருக்கு? கமுதியில இருக்கு. சோ இதுவும் ரொம்ப முக்கியமா. தண்ணீர் யாரு சாகித்ய அகாடமி விருது பெற்றது? கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் யாரு? கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் கண்டிப்பாக கேட்பாங்க. கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் அப்படிங்கிறது கோமல் சுவாமிநாதன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ 2 பேரும் இந்த படத்துல பாக்குறீங்க. இந்த மாதிரி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. எத்தனையாவது பிரசிடென்ட் இவங்க? எத்தனையாவது பிரசிடென்ட்? 15வது பிரசிடென்ட். எத்தனையாவது பிரசிடென்ட்? 15வது பிரசிடென்ட். விமல் எத்தனையாவது பிரசிடென்ட்? 2வது பிரசிடென்ட். முதல் பிரசிடென்ட் யாரு? பிரதிபா பாட்டீல். 2வது பிரசிடென்ட். she is from ஒடிஷா. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த போட்டியில் இருக்கிறவர் யார்? ஜெயில் சிங். இவரும் முக்கியமான ஒரு குடியரசுத் தலைவராக இருந்தவர். முன்னாள் குடியரசுத் தலைவர் ஜெயில் சிங். எழுதி வச்சுக்கோங்க. முன்னாள் குடியரசுத் தலைவர் ஜெயில் சிங். அவருடைய பிறந்த தினத்தையொட்டி இமாச்சல பிரதேச மாநிலம் சிம்லாவில் உள்ள ராஷ்டிரபதி நிவாசில் ஒரு படத்துக்கு மரியாதை செலுத்திய குடியரசுத் தலைவர். ஸோ 2 அந்த மாதிரி இருக்கும். ஒன்று சிம்லால இருக்கும், இன்னொன்று தெலுங்கானால இருக்கும். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று சிம்லா இருக்கும், இமாச்சல பிரதேசத்தில் சிம்லா இருக்கும். ராஷ்டிரபதி நிவாஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் 2 பிளேஸ். ஒன்று சிம்லா, இமாச்சல பிரதேசத்தில் சிம்லால இருக்கும். அது வட இந்தியாவுக்கு. தென்னிந்தியாவுக்கு ஹைதராபாத்ல இருக்கும். தெலுங்கானால ஹைதராபாத். கேட்பாங்க குடியரசுத் தலைவருடைய அதிகாரப்பூர்வ மாளிகை 2 இடத்துல இருக்கும். வட இந்தியாவில் இமாச்சல பிரதேசத்துல சிம்லால இருக்கும். ஸோ தென்னிந்தியாவுக்கு ராஷ்டிரபதி நிவாஸ் அப்படிங்கிறது தெலுங்கானால ஹைதராபாத்ல இருக்கும். தெலுங்கானாவில் ஹைதராபாத் அப்படிங்கிறது இருக்கும். வாரணாசி தொகுதி வேட்பாளர் யாரு? பிரதமர் மோடி அவர்கள். வாரணாசி தொகுதி வேட்பாளர் யாரு? பிரதமர் மோடி அவர்கள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. வாரணாசி தொகுதி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். 2வது முறையாக அங்க போட்டியிட்டு இருக்கிறார். மூன்றாவது முறையாக போட்டியிடுகிறார் வாரணாசியில். ஃபர்ஸ்ட் வாரணாசியிலையும் மதோராலையும் நின்றார். வாரணாசி எங்க இருக்கு? உத்தரப்பிரதேசத்துல. வாரணாசி எங்க இருக்கு? உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வாரணாசியிலையும் மதோராலையும் நின்றார். மதோரான்றது குஜராத்ல இருக்கு. அதுல 2லுமே ஜெயிச்சார். 2வது தேர்தல் அப்படிங்கிறது 2019ல வாரணாசியில மட்டும் நின்று ஜெயிச்சார். 3வது முறையும் வாரணாசியில் நிற்கிறார் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. வேட்பு மனு தாக்கல் வர 14ஆம் தேதி அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்தாப்புல அரசு கலை அறிவியல் கல்லூரியில் சேர இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். யாரும் இருந்தாங்கன்னா சொல்லுங்க. இன்னையிலிருந்தே நம்ம விண்ணப்பிக்கலாம் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில். ஸோ யாரெல்லாம் படிக்கிறாங்களோ இன்னையிலிருந்தே விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் இன்னையிலிருந்தே விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி லா காலேஜ் 10ஆம் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம். லா காலேஜுக்கு படிக்கிறவங்க 10ஆம் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம். அருகாமையில் இருந்தால் சொல்லி வைங்க. சோ மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் 2 நாள் ஆலோசனை. யாருங்க இவரு? சிவ்தாஸ் மீனா, ஐஏஎஸ் ஆபீசர். இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கான ஐஏஎஸ் ஆபீசர். சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு சிவ்தாஸ். சோ சிவ்தாஸ் மீனா ஐஏஎஸ் சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. வெப்ப அலை அப்படிங்கிறது நிலவிட்டு இருக்கு. 19 மாவட்டங்கள்ல குறிப்பா சிவகங்கை இருக்கு. அதுல குறிப்பாக சிவகங்கை இருக்கு அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. சரியா? ராமநாதபுரம், புதுக்கோட்டை, ராணிப்பேட்டை, சிவகங்கை, சேலம், தஞ்சாவூர், தேனி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருப்பூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், தென்காசி,
திருப்பத்தூர், விழுப்புரம், வேலூர் உள்பட 19 மாவட்டங்களின் ஆட்சியர்கள் பங்கேற்கின்றனர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. வெப்ப அலை இது ஏற்கனவே பார்த்துட்டோம். வெப்ப அலை அந்த மாதிரி இருக்கிற போது குடிநீர் தட்டுப்பாடு இல்லாம பாதுகாக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு சிவதாஸ் மீனா அவர்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் அவங்க கூட வந்து என்ன பண்ணியிருக்காரு மீட்டிங் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து எழுதி வச்சுங்க, இதுவும் முக்கியமானது, எழுதி வச்சுங்க. சோ மேற்கு வங்க ஆளுநர் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். யாருங்க அவரு? சரியா, சிவி ஆனந்த் போஸ். ஆனந்த போஸ் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். சிவி ஆனந்த போஸ் இவரும் ரொம்ப முக்கியமானவர். நேற்றுக்கு கர்நாடகாவில் கைது செய்யப்பட்டவர் யார்? அவரும் பாலியல் அந்த மகன் இருக்கக்கூடிய தேவேகவுடாவோட மூத்த மகன் ரேவண்ணா. பேசுங்க. ரேவண்ணா கைது செய்யப்பட்டார் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப முக்கியமானது. என்ன சார் சொல்லியிருக்கிறாங்க இதுல? மேற்கு வங்க ஆளுநர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் அப்படிங்கறது ஞாபகம் வச்சு. சிவி ஆனந்த போஸ் அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா பாலியல் குற்றச்சாட்டு அப்படிங்கிறது இருந்திருக்கு. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 361(2)(3) இதுதான் முக்கியமானது. இப்போ 361 அப்படிங்கறத போட்டுங்க. ஆர்டிகல் 361 360 உங்க எல்லாருக்கும் தெரியும். ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி 360 உங்க எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு அடுத்த ஆர்டிகல் சொல்லுது பாருங்க. 361(2)(3) படி மாநில ஆளுநருக்கு எதிராக எந்த ஒரு விசாரணையோ நடவடிக்கையை மேற்கொள்ள முடியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சோ அத முக்கியமா ஆர்டிகல் 14 படி நம்ம சொல்லிருக்கோமா, அவர் மீது கிரிமினல் வழக்கு தொடர முடியாது, சிவில் வழக்கு தான் தொடர முடியும். அப்ப ஆர்டிகல் 361 2(3) படி ஆர்டிகல் 361 சரியா, ஆர்டிகல் 361 2(3) படி ஆளுநருக்கு எதிராக எந்த ஒரு விசாரணையோ நடவடிக்கை மேற்கொள்ள முடியாது. அப்ப என்னதான் பண்ணலாம்? எத்தனை பேர் வேணாலும் பாலியல் பலாத்காரம் பண்ணலாமா? இருக்கு. அவர் மீது தண்டனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. என்ன கொண்டு வரணும்? நாட்டின் குடியரசுத் தலைவர் அல்லது மாநில ஆளுநர் பதவி காலத்தில் அவர்கள் மீது எந்த ஒரு நீதிமன்றத்திலும் குற்றவியல் வழக்குகளை தொடர முடியாது. இதுதான் முக்கியம். அந்த குற்றவியல் வழக்குகள் அப்படிங்கறத தொடர முடியாது. அதான் ஆர்டிகல் 14 உங்களுக்கு செல்லாதுன்னு சொன்னேன். குற்றவியல் வழக்குகள் கிரிமினல் கேसेस we cannot file criminal cases against them. so பிரசிடென்ட் மீது பதிய முடியாது, ஆளுநர் மீது பதிய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அத்துடன் குடியரசுத் தலைவர் அல்லது மாநில ஆளுநரை அவர்களின் பதவி காலத்தில் கைது மற்றும் சிறையில் அடைப்பது தொடர்பான நடவடிக்கையில் எந்த ஒரு நீதிமன்றமும் ஈடுபட முடியாது. இரண்டாவது பாயிண்ட் எழுதி வச்சுக்கணும். அவங்க பதவியில் இருக்கும்போது அவங்கள கைது பண்ணி சிறையில் அடைக்க முடியாது. எந்த ஒரு நீதிமன்றத்துக்கும் அது அதிகாரம் கிடையாது. ஆர்டிகல் 361(2)(3) படி அவர்கள் மீது வழக்கு தொடர முடியாது, கிரிமினல் வழக்கு தொடர முடியாது, அவர்களை கைது செய்ய முடியாது, சிறையில் அடைக்க முடியாது. இதெல்லாம் முக்கியமானது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த நிலையில் சரியா என் குற்றச்சாட்டை விசாரிக்கவும் அது தொடர்பாக ஆளுநர் மாளிகை ஊழியரோட விசாரணை மேற்கொள்ளவும் காவல்துறை திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அரசியலமைப்பு சட்டம் ஆளுநருக்கு அளித்துள்ள பாதுகாப்பை கருத்தில் கொள்ளும் போது அவருக்கு எதிராக காவல்துறை விசாரணை மேற்கொண்டு ஆதாரங்களை திரட்ட முடியுமா என்ற கேள்வி எழுகிறது. எனவே என் மீதான பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள காவல்துறை விடுக்கும் அழைப்பாணைகளை ஆளுநர் மாளிகை ஊழியர்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். ஆளுநர் மாளிகைக்கு நுழைய தடை, அரசியலமைப்பு சட்டம் ஆளுநருக்கு அளித்துள்ள பாதுகாப்பை மீறி அவருக்கு எதிராக விசாரணை மேற்கொள்வது குறித்து மேற்கு வங்க காவல் இது அன்னைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்த போறேன், இது ஃபுல்லா டீல் பர்சன். எப்ப சார் அப்ப இவர் வந்து கைது பண்ணாம ஒரு ஜாலியா இருப்பாரா, புறக்கணிக்கணும்னு சொல்லி தடை பண்ணிட்டு இருப்பாரா, இவரை தூக்கி உள்ளே வைக்க முடியாதா, இவருக்கு தண்டனையே கிடையாதா? இந்த கேள்விகளுக்கு பதில் ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஆளுநர்ல 163 இருந்து 173 வரைக்கும் பேசுவோம். அப்ப நான் சொல்றேன் சார் 153 இருந்து 153 இருந்து 163 ஞாபகப்படுத்து. 153 இருந்து 163 வரைக்கும் பேசும்போது ஆளுநரை கைது செய்யறதுக்கான வாய்ப்பே இல்லையா சார் அப்படிங்கறது குறித்து நம்ம பேசுவோம். ரைட். அடுத்து ஞாபகம் வச்சுங்க. முக்கியமான இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். மக்களவை 3ஆம் கட்ட தேர்தல் அப்படிங்கிறது நேத்தோட பிரச்சாரம் நிறைவு வந்துச்சு இல்லையா? குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் நாளை வாக்குப்பதிவு. குஜராத் உள்ளிட்ட மாநிலங்கள்ல நாளை வாக்குப்பதிவு. குஜராத்தோட கேபிட்டல் சிட்டி எது? காந்திநகர். குஜராத்தோட கேபிட்டல் சிட்டி எது? காந்திநகர். ஏதோ 10-11 நம்மளும் சொல்லிட்டு போறோம்னு நினைக்காதீங்க. இண்டிவிஜுவலா எடுக்க முடியுதான்னு பாருங்க. எனக்கு தெரியுது காந்திநகர். குஜராத்தோட கேபிட்டல் சிட்டி காந்திநகர். குஜராத் அப்படிங்கிறதுனுடைய மிக முக்கியமான முதலமைச்சர் யாரு? திரு பூபேந்திர பட்டேல். எத்தனாவதாக? 2வது முறையாக. எந்த கட்சி? பிஜேபி. எந்த கட்சிங்க? பிஜேபி அப்படிங்கிறது. அகமதாபாத் எங்க இருக்கு? குஜராத்ல தான் இருக்கு. அகமதாபாத் எங்க இருக்கு? குஜராத். நரேந்திர மோடி ஸ்டேடியம் எங்க இருக்கு? அகமதாபாத்ல தான் இருக்கு. இந்தியாவிலே மிகப்பெரிய ஸ்டேடியம் எது? அகமதாபாத்ல இருக்கிற நரேந்திர மோடி ஸ்டேடியம் அப்படிங்கிற. தர்மஸ்தலா எங்க இருக்கு? இமாச்சல் பிரதேஷ்ல எங்க இருக்கு? தர்மசாலா இருக்கு இல்லையா? தர்மசாலாங்கிற பிளேஸ் முக்கியமான பிளேஸ் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து நம்ம முக்கியமா பார்க்க போறது காஷ்மீரில் இந்திய விமானப்படையின் மீது தாக்குதல். எழுதி வச்சுங்க. காஷ்மீர் அப்படிங்கிறது பூஞ்ச் மாவட்டம். இது ரொம்ப முக்கியமான மாவட்டம். நம்ம ஜியோகிராஃபில படிப்போம். காஷ்மீர்ல பூஞ்ச் மாவட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான மாவட்டம். எதுக்கு சார் அப்படின்னு சொன்னா நிலநடுக்கம் அதிகமாக ஏற்படக்கூடியது இந்த பகுதி. இந்தியாவுல நிலநடுக்கம் அதிகமாக எர்த்குவைக் அப்படிங்கிறதோட அபாயகரமா நடக்கக்கூடிய மாவட்டம் பூஞ்ச் மாவட்டம். ஏற்கனவே நிறைய முறை நடந்திருக்கு.
சரியா? குஜராத்தில் அதே மாதிரி பூஜ் மாவட்டம், பூஜ். குஜராத்தில் பூஜ் அப்படிங்கிற மாவட்டம், காஷ்மீர்ல பூஞ்ச் அப்படிங்கிற மாவட்டம். குஜராத்தில் பூஜ் அப்படிங்கிற மாவட்டம், காஷ்மீர்ல பூஞ்ச் அப்படிங்கிற ஒரு மாவட்டம். ஸோ பூஞ்ச்ங்கிற மாவட்டத்தில் பாகிஸ்தானிய ராணுவம் அப்படிங்கிறது இந்திய விமானப்படை மீது தாக்குதல் நடத்தி இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. 5 விமானப்படை வீரர்கள் காயமடைந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காஷ்மீர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமானது, ஸ்டேட்டாகவும் இருக்கு, யூனியன் டெரிட்டோரியாவும் இருக்கு. செப்டம்பர் 30க்குள்ள இங்க தேர்தல் நடத்தி முடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு டெட்லைன் பண்ணியிருக்காங்க. கடைசியா இருந்த சிஎம் யாரு அப்படின்னு சொன்னா மெஹபூபா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் கடைசி முதல் பெண் முதலமைச்சராக இருந்தாங்க. முஃப்தி முகமது சயீத் அப்படிங்கிறவருடைய மகள். முஃப்தி முகமது சயீத் அவருடைய மகள் மெஹபூபா தான் கடைசி முதலமைச்சர். சரியா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமானது. ஸோ காஷ்மீர் அப்படிங்கிறது POK அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்கு, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். இதை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும். 1952 அப்படிங்கிற காலகட்டத்தில் தான் 2 பேரு, ஜவஹர்லால் நேரு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் அங்க ராஜா ஹரிசிங் அப்படிங்கிறவங்க ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. 1952 ஒரு ஒப்பந்தம். அதுதான் ஆர்டிகல் 370 35A. ஆர்டிகல் 370 35A. இது ரெண்டுமே கேன்சல் பண்ணியாச்சு, இப்போ இல்ல. ஆர்டிகல் 370 கிடையாது, 35A கிடையாது. என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நாங்க தனி மாநிலமாக இருப்போம், சரியா? நீங்க பாராளுமன்றத்துல போடக்கூடிய எந்த ஒரு சட்டமும் எங்களை கட்டுப்படுத்தக்கூடாது, எங்களுக்குன்னு தனி பாராளுமன்ற சட்டம் இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. இப்போ அது கேன்சல் ஆயிடுச்சு. 370 கிடையாது, 35A கிடையாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. காஷ்மீர் இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு நாட்டை வழிநடத்தும் திறன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது எங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கு, ஸோ அவங்ககிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 28 கட்சிகள் அப்படிங்கிறது எழுதி வச்சுங்க. முக்கியமானது ஒடிசா அப்படிங்கிறதுலையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இங்க பீகாருடைய இப்போதைய முதலமைச்சர் இவர் தான் நிதிஷ்குமார் அப்படிங்கிறவரை நீங்க பாக்குறீங்க. நிதிஷ்குமார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கட்சி வேட்பாளரை ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் செய்து வாக்கு சேகரித்த மாநில முதல்வரும் ஐக்கிய ஜனதா தள். இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிறது ஐக்கிய ஜனதா தள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இன்டகிரேட்டட், சரியா? இன்டகிரேட்டட் கிடையாது, யுனைடெட் ஜனதா தள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. யுனைடெட் ஜனதா தள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. முக்கியமானது நிதிஷ்குமார், அவர் தான் பீகாரோட முதலமைச்சர். பீகாரோட கேபிட்டல் சிட்டி பாட்னா. பீகார் கேபிட்டல் சிட்டி இது பாட்னா. பாட்னாவோட பழைய பேர் தான் பாடலிபுத்திரம். பாட்னாவோட பழைய பேர் இது பாடலிபுத்திரம். பாடலிபுத்திரம் அப்படிங்கிறது யாருடைய தலைநகரா இருந்துச்சு? புத்தர்களுடைய தலைநகரமா இருந்துச்சு பாடலிபுத்திரம். இரண்டாவது தலைநகரமாக இருந்தது உஜ்ஜயினி. இதெல்லாம் திரும்ப கேள்விப்பட்டிருக்கோம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. கேரள பெண் மேயர் MLA மீது வழக்கு பதிவு. கேரளாவோட இருக்கக்கூடிய பெண் மேயர் MLA மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமானது ஐக்கிய ஜனதா தள், இதுவும் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ ரேபரேலி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ராகுல் காந்தி தீதும் நன்றும் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. தீதும் நன்றும் பிரதரவாரா, சரியா? எந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது? புறநானூறு. தீதும் நன்றும் பிரதரவாரான்றது எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு? புறநானூரோட அடியில் என்ன? 4 to 40. இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புறப்பாட்டு, புறம், 400 வேற. சரி, வேற இதுக்கு முக்கியமா தமிழர்களுடைய அருமூலம். சரி, இது 10 தொகையா? 8 தொகை. தொகையில அகமா புறமா? புறம் சார்ந்த நூல். அதிகமாக எழுதின புலவர் யாரு? கபிலர். புலவர் யாரு? அப்பையா. ஞாபகம் வச்சுக்கணும், சங்ககால பெண் புலவர்கள். ரேபரேலி அப்படின்னு சொல்லப்படுதுல முதல் வேட்பாளர் யாரு? தம்பி மணிமாறன் சொல்லுங்க. என்ன கேள்வி கேட்டேன்றத சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் எதுக்கு சார் என்ன? சார் ரேபரேலியோட செலிப் சொல்லுப்பா. அழகுமுருகன், சுரேஷ், ஃபெரோஸ் காந்தி அப்படிங்கிறது யாருடைய கணவர்? இந்திரா காந்தியோட கணவர். முதல் தேர்தல் 1951-52 1951-52 தேர்தல்ல முதல்ல நின்றவர் யாரு சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய தாத்தா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்களுடைய பாட்டியோட கணவர், சரியா? இந்திரா காந்தி அவங்களுடைய கணவர் ஃபெரோஷா காந்தி அப்படிங்கிறவர் தான். காந்தி குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரேபரேலியில தொடர்ந்து நின்றுட்டு வராங்க. அந்த அடிப்படையில் இப்ப வேட்பாளர் ரேபரேலியோட வேட்பாளர் யார் தான்? ராகுல் காந்தி. யாருங்க? ராகுல் காந்தி அப்படிங்கிறவங்க இப்ப ரேபரேலி தொகுதி வேட்பாளராக நிற்கிறார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. வயநாடு தொகுதியில நிற்கிறார். கேரளாவில், அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல ரேபரேலி தொகுதியில் நிற்கிறார் அப்படிங்கிறது. ஸோ அமேதியில ஸ்மிருதி இரானி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை எதிர்த்து தான் லாஸ்ட் முறை அப்படிங்கிறது தோல்வி சந்திச்சார் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. என்ன சார் சொல்லியிருக்கிறாங்க இந்த இடத்துல, ஏன் தீதும் நன்றும் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க அதை படிச்சுங்க. நீங்க போய் படிச்சுங்க. பேப்பர் நீங்க படிச்சாதான் ஜெயிக்க முடியும். குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸுக்கு நீங்க படிச்சாதான் ஜெயிக்க முடியும், சரியா? ரைட். அரசியலமைப்பு சட்டத்தை பாஜக ஒருபோது மாற்றாது. ராஜ்நாத் சிங் உறுதி. யாருங்க இந்த ராஜ்நாத் சிங்? டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ராஜ்நாத் சிங்.
ஸோ இந்தியாவுடன் இரும்பும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் சொன்னா பிஓகே. அந்த பிஓகே அப்படிங்கிறது இந்தியாவோட இது இணைய விரும்புதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அரசியலமைப்பு சட்டத்துல நாங்க மாற்ற மாட்டோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் சில தொகுதியில் நாங்க வெற்றி பெறுவோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் பாஜக 370 தொகுதிகளை தாண்டிவிட கூறிய ராஜ்நாத் சிங், தமிழகத்தில் பாஜக சில தொகுதியில் வெற்றி கிடைக்கும் என்றார். உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால் தற்போது எம்பிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் சொல்லியிருக்கார். கேரளத்திலும் பாஜக கணக்கை தொடங்கும் சொல்லியிருக்கார். ஸோ நம்ம இதில் சில தொகுதியில கைப்பற்றும் சொல்லியிருக்கிறார். தமிழகத்தில் சில தொகுதிகள் ஜூன் 3ஆம் தேதி தெரிஞ்சிடும். அப்படிதானே? 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். ஜூன் 4ஆம் தேதி தெரிஞ்சிடும் இரவுக்குள்ள. ஸோ இரவுக்குள்ள காலையில இருந்தே பரபரப்பா இருக்கும். சரியா? பரபரப்பா இருக்கும். நீங்களும் பரபரப்பா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்பெல்லாம் இங்கே கிளாஸ் கிடையாது. சரியா? நீங்களும் யார் யாரெல்லாம் தேர்தல் இருக்காங்க, நீங்க எந்த பரபரப்பு இருக்கீங்களோ அந்த பரபரப்பா நீங்க ரிசல்ட் பண்ணுவீங்க. நீங்க எந்த பரபரப்பு இருக்கீங்களோ இப்ப இருந்து சொல்றேன், இப்ப இருந்து நீங்க ஐபிஎல் பரபரப்பு இருந்தீங்கன்னா ஐபிஎல் தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். உங்க அணி வெற்றி பெறுமா தோல்வி பெறுமான்னு பாருங்க. ஏன்னா உங்க அணி நீங்க யாரை சார்ந்து இருக்கிறீங்களோ, மஞ்சள் படை ப்ளூ படை இவர் தான்டா அடி சூப்பரா, நீங்க எதை அதிகமா பேசுறீங்களோ ஒண்ணுமே இல்லைங்க. இப்போ நான் மொபைல் எடுத்து செக் பண்ணி வச்சுங்களேன், நான் யாருக்கிட்ட அதிக நேரம் பேசியிருக்கிறேன் தொடர்ச்சியா ஒரு 10 நாள், அல்லது நான் அதிகமா என்னோட ஸ்டேட்டஸ்ல எதை நான் வச்சிருக்கிறேன், அல்லது நான் கூகுள்ல போய் என்னோட இமெயில வச்சு செக் பண்ணி நான் எதை அதிகமா பார்த்துருக்கேன் தேடி இருக்கேன்னா அதுதான் நான். யார்கிட்ட நான் அதிகமா பேசுறேன், நான் யார்கிட்ட அதிகமா எந்த மாதிரி தகவலை பேசுறேன்றதா நான், என்னோட கேரக்டர் அதுதான். அப்படிதான் புரிஞ்சுக்கணும். என் கேரக்டர் அதுதான், அதான் என் விருப்பம்ன்றது. ஸ்டேட்டஸ் வைக்கிறவங்கலாம் நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸ்டேட்டஸ்ங்கிறது நீங்க யாருன்றதை வெளிப்படுத்துற ஒரு விஷயம். அது பாட்டா இருந்தாலும் சரி, படமா இருந்தாலும் சரி, நீங்க வைக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்க யாருன்றத அதுதான் மனசு ஆராயுது. மனசு ஆராய முடியுமா? வேற ஒண்ணுமே இல்லை. உங்க ஸ்டேட்டஸை வச்சு ஆராய்ச்சிடலாம். நீங்க யாருன்றத அவரவர் ஸ்டேட்டஸை வச்சு ஆராய்ச்சிடலாம். ஸோ தமிழகத்தில் சில தொகுதியில் வெற்றி எப்படி சொல்லியிருக்கிறாங்க. பணபலத்தை பயன்படுத்திய பாஜக வதந்தி பரப்புகிறது. ஸோ மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. மம்தா பானர்ஜி எந்த மாநிலங்க? ஸோ நக்சலைட்டுகள்னாவே எந்த மாநிலம் சொன்னோம்? சத்தீஸ்கர். எத்தனையாவது மாநிலம் சொன்னோம்? 26. எங்க இருந்து பிரிஞ்சுன்னு சொன்னோம்? மத்திய பிரதேஷ். எந்த நாள்ல பிரிஞ்சுன்னு சொன்னோம்? நவம்பர் 1. எந்த வருஷத்துல பிரிஞ்சுன்னு சொன்னோம்? 2000. சரியா? 2000. கேபிட்டல் சிட்டி என்ன சொன்னோம்? ராய்ப்பூர். என்னங்க? ராய்ப்பூர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமானது. உலக பார்வையாளர்கள் எத்தனை பேர் நேற்று வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். நம்முடைய தேர்தலை பார்ப்பதற்காக உலக பார்வையாளர்கள் எத்தனை பேர் இந்தியாவுக்குள்ள வந்திருக்கிறாங்கன்னு சொன்னோம். நேத்திக்குள்ள கரெக்டா பேசணும். இங்க பாக்குறீங்களா? தேடுறீங்களா? 23 நாடுகளில் இருந்து. எத்தனை நாடுகளில் இருந்து? நேத்திக்கு நான் நடத்தினதான். சூப்பர், கங்க்ராட்ஸ் சுகன்யா ஃப்ரம் காஞ்சிபுரம். ஆமாவா? 23 நாடுகளில் இருந்து பிரதிநிதிகள் நம்முடைய இந்திய தேர்தலை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய நாடு டெமோக்ராட்டிக் எலெக்ஷன் நடத்துது. ஸோ அதை நாங்கள் பார்வையிட்டு போறோம் அப்படின்னு வந்திருக்கிறாங்க. அந்த பிரதிநிதிகளுடைய தான் நீங்க பாக்குறீங்க. மக்களவை தேர்தலை பார்வையிடுவதற்காக இந்தியா வந்துள்ள 23 நாடுகளின் பிரதிநிதிகளுடன் 23 நாடுகள் பிரதிநிதிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார். தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஆணையர்கள் 2 பேரும் வச்சுங்க. அந்த 2 ஆணையர்கள் கேட்பாங்க. ஞானேஷ் குமார் அண்ட் சுப்பீர் சிங் சாது. சுப்பீர் சிங் சாது நம்ம தலைவரையை ஃபோக்கஸ் பண்ணிருப்போம். அந்த 2 தலைவர்களை கிடைப்பாங்க. 2 ஆணையர்கள் இருப்பாங்க. ஒருத்தர் ராஜீவ்குமார், தலைமை தேர்தல் ஆணையர். தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார். தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார். தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தப்பல ஆணையர்கள் கேட்பாங்க. ஆணையர்கள் ஒருத்தர் ஞானேஷ்குமார். ராஜீவ்குமார், ஞானேஷ்குமார். ஞானேஷ்குமார் ஒரு அடுத்து ஒரு எலெக்ஷன் கமிஷனர். அனதர் ஒன் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா சுப்பீர் சிங் சாது. சுப்பீர் சிங் சாது நாளைக்கு கேட்டா சொல்லணும். இந்த 2ல கண்டிப்பா கேட்டுருவாங்க. இப்போ நான் கேட்கற மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. தம்பி சொல்பா வெஸ்லி. வெஸ்லி எலெக்ஷன் கமிஷன் கான்ஸ்டிடியூஷனல் பாடியா நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடியா? கான்ஸ்டிடியூஷனல் பாடி. எலெக்ஷன் கமிஷன் அப்படினாவே கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஆர்டிகல் சொல்லுப்பா. 300 நல்லா பேசுப்பா. 324 டு 29 அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? சோ எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது எத்தனை ஆணையர்கள் இருப்பாங்க? 3 ஆணையர்கள் இருப்பாங்க. 1 + 2 யார் தேர்ந்தெடுப்பா? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தேர்ந்தெடுப்பாரு. எவ்வளவு பதவி காலம்? 5 வருஷம் தான். எத்தனை வருஷம் தான்? 5 வருஷம் தான். சோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப முக்கியமான எலெக்ஷன் கமிஷன் 23 நாடுகள்ல இருந்து வந்திருக்காங்க. சோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. நிஜார் உலகநாதன் சொல்லுப்பா. நிஜார் யார்? இவர் நிஜார். நிஜார் கொலையில் 3 கைதுன்னு சொன்னோம். நிஜார். நிஜார் கொலை வழக்கு முக்கியமான கொலை வழக்கு. மெயின்ஸ்ல கேட்பாங்க. முக்கியமானது நிஜார் தெரிஞ்சவங்க கையை மட்டும் எடுத்துங்க. தம்பி சொல்லுப்பா. எக்ஸாக்ட் சிக்கிம்ல சீக்கியர். சீக்கியர்களுடைய அந்த காலிஸ்தான் படை தளபதிங்க அவரு, தலைவர். நிஜார் கொலை வழக்கு கனடால கொண்டாங்க. இந்தியா எதிர்ப்பு தெரிவிச்சது. நிஜார் கொலை வழக்கு. சோ இவர்தான் ஜஸ்டின் ரூடே. ஜஸ்டின் ரூடே என்ன சிக்கிம் தெரியல. சோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. முக்கியமானது படிங்க, திரும்ப படிங்க, ஞாபகம் வச்சுங்க. திரும்ப படிங்க, ஞாபகம் வச்சுங்க. சோ ஜஸ்டின் ரூடே இவர்தான் கனடாவோட பிரதமர்.
கனடாவோட பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடே இவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார் அப்படிங்கிறது. கனடாவில் சட்டத்தின் ஆட்சி இருக்குங்க, ரூல் ஆஃப் லா இருக்கு. ரூல் ஆஃப் லா யாரு சொல்லுவா? ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எங்கிருந்து பெறப்பட்டது? ஜப்பான். ஜப்பான் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னொரு அமெரிக்கா, அது ப்ரொசீஜர்ஸ். இது ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி. கனடால இருந்து எடுத்தோம். அங்க எங்க ஊர்ல அதாங்க நடக்குது. நீங்க அந்த நிசார் அப்படிங்கிற கொலை வழக்குல இந்தியா எங்க மீது அநீதியாக இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. சோ மெஹபூபா முஃப்தி எந்த ஊருன்னு சொன்னேன்? காஷ்மீர். ஜம்மு காஷ்மீருடைய முன்னாள் முதலமைச்சர் யாரு? மெஹபூபா முஃப்தி. யாரோட மகன்னு சொன்னேன்? முஃப்தி முகமது சயீத். முஃப்தி முகமது சயீதோட மகள் மெஹபூபா முஃப்தி அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது. சோ நிஜார் அப்படிங்கிறவரு சீக்கிய அந்த காலிஸ்தான் படையினுடைய தலைவர். காலிஸ்தான் படை தலைவர் அப்படிங்கறது ஞாபகம் வச்சு எங்க வச்சு கொண்டாங்க? கனடால வச்சு கொண்டாங்க. கனடால வச்சு கொண்டாங்க. இரு நாடுகளிடையே விரிசல் ஏற்பட்டது. சோ ஆல்ரவுண்டர் ஜடேசா அசத்தல் 4 விக்கெட் எடுத்தார் நினைக்கிறேன். 3 விக்கெட் தானா? பாத்துருக்கேன். பாத்தியா? இங்க போட்டாங்களா? சோ 3க்கு 20. ஆனா நீ பார்க்கல. உண்மையை சொல்லு, ஒரு வாரம் பாத்தியா இல்லையா? மேட்ச் பார்க்கலையா? பார்க்கணும், நல்லா மேட்ச் பார்க்கணும். மேட்ச் பார்த்தாதான் என்ன ஸ்போர்ட்டிவா சில நேரங்களில் பார்க்கணும், சில நேரங்களில் பார்க்கணும் எப்படி ஜெயிக்கிறாங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வேலைகள்லாம் முடிச்சு வச்சுட்டு அந்த நேரத்தை ஒதுக்கணும். அப்படி சொல்றேன் நான். நம்ம வேலைகள்லாம் முடிச்சு வச்சுட்டு நேரத்தெல்லாம் சரியா பயன்படுத்திட்டு, என்ன கேட்டா லாஸ்ட் ஒரு 5 ஹவர்ஸ் பார்க்கலாம் எப்படி போராடுறா. ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கலாம். விளையாட்டு அவ்வளவு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். சரியா? எவ்வளவு ஸ்போர்ட்டிவா இருக்கு. நேற்றுக்கு உண்மையாவே இந்திய தமிழ்நாடு சாரி அப்ப சேவ்னா இது சேவ் ஆகுதா? சரி, ஸ்கிரீன்ஷாட். சோ முக்கியமா ஞாபகம் வச்சுங்க, நேற்றைய தினம் அப்படிங்கிறது இவங்க அடிச்ச அந்த 169 சம்திங் அதே பார்த்து சொல்லியிருப்பா. சரியா? அவ்வளவுதான் அடிச்சாங்க. ஏன்னா 20 ஓவருக்கு அது வந்து முக்கியமா 5 முறை தொடர்ச்சியா தோல்வி அடைஞ்சிருக்கு. இவங்க கிட்ட மட்டும் 5 முறை தோல்வி அடைஞ்சிருக்காங்க பஞ்சாப்ல. அப்படி இருக்கிற போது இந்த இது வந்து சான்சஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சரிங்களா? அது டக் அவுட் வந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாலே போல்டு. ஆனா 127 டெசிபல் போச்சு அவர் வரும்போது. அதுவும் அவருக்கு முன்னாடி நல்ல பேட்ஸ்மேன்லாம் இருக்கிறாங்க. ஆனா அவர் நேற்று செய்த 3 மிஸ்டேக்ன்ற மாதிரி காமிச்சாங்க. ஒன்று, அவருக்கு 5 ஓவர் இருக்கும்போது அவர் இறங்காம விட்டுட்டார். 5 ஓவர் இருக்கும்போது அடுத்தடுத்து சார்துல் இந்த மாதிரி பவுலர்ஸ் அனுப்பிட்டு இருந்தார். அவர் 5 ஓவருக்கு முன்னாடி இறங்கி இருக்கலாம், அது ஒரு தப்புன்னு சொல்றது. அதுக்கப்புறம் சாண்டர் அப்படிங்கிறவருக்கு ஓவர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கொடுக்காம விட்டாங்க அந்த மாதிரி. இன்னொன்று, ரஹானேங்கிறவர் தொடர்ச்சியாக அவர் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்காரு, ஒரு மேட்சோட விளையாடல. ஸோ மொயின் அப்படிதான் இருக்குது. இவங்க 2 பேருக்கு பதிலாக வேற யாராவது உள்ள கொண்டு வரலாம். நேற்றுக்கு நிறைய மாற்றங்கள் இருந்துச்சு. இம்பாக்ட் பிளேயர்ஸ் ஒரு 2 பேரை உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. இதே டீம் கண்டினியூ ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த போட்டிகளில் இதே டீம் கண்டினியூ ஆச்சுன்னு சொன்னால் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது நமக்கு தெரியல. இதுக்கு எதுக்காக சொல்றேன்னா, உங்களோட மோட்டிவேஷனுக்காக சொல்றேன். ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல ஜெயிக்கிறதுக்காக சொல்றேன். எப்பவுமே நம்ம வியூகத்தை மாத்திக்கிட்டே இருக்கணும், நேரத்தை மாத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம சரியான நம்ம நேரம் எது. இப்போ வெயில் காலத்தில் நம்ம எப்படி படிக்கணுன்றதை பார்க்கணும். வெயில் காலத்தில் எப்படி படிக்கணும்? பகல் பொழுதுல இரவு பொழுதுல அதிகமாக படிக்கக்கூடாது. பகல் பொழுதுல அந்த இரவு பொழுதுகளில் அதிகமாக படிக்கக்கூடாது. ஏர்லி மார்னிங் படிக்கணும். ஏன்னா நம்ம டயர்டாயிரும், பிசிக்கலாக டயர்டாயிரும். அப்படிங்கிறப்ப நேரத்தை சரியாக ஒதுக்கி கொடுக்கணும். வியூகத்தை மாற்றுங்க, அதுக்காக சொல்லப்படுறது தான். ஸோ ரொம்ப முக்கியமானது. அடுத்து போயிடலாம். ஸோ என்ன சார் இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. பஜ்ரங் பூனியா எழுதி வச்சுங்க. இவர் பஜ்ரங் பூனியா எந்த விளையாட்டோட தொடர்புடையவர்? மல்யுத்தம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. பாக்ஸிங் சாரி ரெஸ்லிங் அப்படிங்கிற மல்யுத்தத்தோடு அப்படிங்கிறது. சோ பஜ்ரங் பூனியா ஊக்க மருந்து உட்கொண்டார் அப்படிங்கிறதுக்காக எழுதி வச்சுங்க. இதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு, தேசிய ஊக்க மருந்து தடுப்பு அமைப்பு. தேசிய ஊக்க மருந்து தடுப்பு அமைப்பு NATA நாட்டா. சோ இந்த அமைப்பு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. பஜ்ரங் பூனியா அப்படிங்கிறது ரெஸ்லிங், மல்யுத்தம். அதோட தொடர்பு இவருக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்கிறாங்க, இடைக்கால தடை. சோ எழுதி வச்சுங்க. மகளிர் 2020 உலகக்கோப்பை குரூப் ஏவில் இந்திய அணி இடம்பெற்றிருக்கிறது. குரூப் ஏ நம்மளோ நம்முடைய ஆடவர் அணியும் ஏல தான் இடம்பெற்றிருக்கு. ஏ அப்படிங்கறதா இடம்பெற்றிருக்கு. இந்த முறை அமெரிக்கா விளையாடுது. நேபாள் விளையாடுது. சொல்லுப்பா. இல்ல ஒரு நிமிஷம் நம்ம சொன்னாரு தம்பி சொல்லுங்க. அது எப்பவுமே விளையாடுது இல்ல, வெஸ்ட் இண்டீஸ் எப்பவுமே விளையாடுதுல. இல்ல சார்ன்றீங்க, என்ன விளையாடலையா? இருப்பா, நான் நடத்துறவங்கள சொல்லல. அமெரிக்கா முதல் முறையாக விளையாடுகிறது, சரியா தவறா? அப்படி சொல்லுங்க. அப்ப வேற யார் விளையாடுறா? நைஜீரியா விளையாடுது. சரி, ஓகே. நேபாள் விளையாடுது. அதுக்கப்புறம் வந்து இந்த பப்பு நியூகினியா விளையாடுது. இந்த நாடுகள்லாம் புதுசா விளையாடுது.
இது வரைக்கும் அவங்க 20 கிரிக்கெட்டே விளையாடுறது நான் பார்த்ததில்ல. கிரிக்கெட் விளையாட்டுல 2020லயோ அல்லது வந்து நீங்க வந்து ஒன் டேலயோ அது வந்து டெஸ்ட் மேட்ச்லயோ விளையாடுறது நான் பார்த்ததில்ல. நான் சொன்ன நாடுகளா நேபாள் பார்த்திருக்கீங்களா கிரிக்கெட் அணி? நான் பார்த்ததில்ல. நைஜீரியா பார்த்திருக்கீங்களா? அமெரிக்கா பார்த்திருக்கீங்களா? முதல்ல அமெரிக்காவோட நேஷனல் கேம் இது பேஸ்பால். எதுங்க? பேஸ்பால். அமெரிக்காவுடைய அந்த நேஷனல் சிம்பிள் இது. இப்ப நம்ம ஊருக்கு இருக்குல்ல சிம்பிள் ஈகிள்லாம் கிடையாது. யாரு சொன்ன அமெரிக்காவுக்கு ஈகிள்னு? கோல்டன் ராடு. கோல்டன் ராட் இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக் ஜிகே கம்பல்சரி கேட்பாங்க. அமெரிக்காவோட சின்னம்னா கோல்டன் ராட், ஒரு மிகப்பெரிய ஒரு தங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ராடு, ஒரு கம்பி, தங்க கம்பி. தங்க கம்பி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ முக்கியமானது இந்த 2020 மேட்ச் அப்படிங்கிறதுல ஸோ ஜூன் மாசம் நடக்க இருக்குது. ஜூன் மாசம் முதல் வின்னர் இந்தியா தான். முதல் வின்னர் 2007 தான் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு. அந்த 2007 நடந்த போது முதல் வின்னர் யார் தான்? இந்தியா தான். 2007 ஒரே ஒரு முறை தான் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஒரே ஒரு முறை அப்படிங்கறத வெற்றி பெற்றிருக்கிறோம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இது என்ன சார் சொல்லியிருக்கிறாங்க? 3 மணி நேர போராட்டம். 3 மணி நேர போராட்டம். சரியா? சிவியா டெக் முதல் முறை சாம்பியன் யாருங்க? இந்த சிவியா டெக் பார்க்கலாம். the first time champion, first time champion சிவியா டெக். ஸ்பெயினில் நடைபெறுது மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் போட்டியில. மேட்ரிட் அதான் தலைநகர், ஸ்பெயினோட தலைநகர் மேட்ரிட். ஸ்பெயினில் நடைபெறக்கூடிய மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் போட்டியில் டென்னிஸ் அப்படிங்கிறதுல ஒற்றையர் பிரிவு சிங்கிள்ல போலந்து நாட்டை சார்ந்தவங்க இவங்க. போலந்து சிவியா டெக் ஃபர்ஸ்ட் முறை சாம்பியனா இருக்காங்க. 9.23 கோடி பரிசு. உடைய பரிசு தொகை 9 கோடி 9 crore. நம்மளும் தான் விளையாடுறோம், என்ன வெயில்ல விளையாடுறோம், பார்க்குறோம், கை தட்டுறோம். அவங்க விளையாட்டுக்கு நான் கரும்புதல கூலியாங்கிற மாதிரி சிவியா டெக். ஸோ சிவியா டெக் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 9.23 கோடி பரிசு. ஸோ நம்பர் 1 வீராங்கனையான சிவியா டெக் அவங்க. ஸோ யாரு சார்? அரினா சபலென்காவை போராடி இவங்க தான் நம்பர் 1 இருந்தாங்க. நம்பர் 1 இருந்தாங்க. எழுதி வச்சுக்க. சபலென்கா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தோற்கடிச்சிருக்கிறாங்க. சிவியா டெக் அப்படிங்கிறவங்க தோற்கடிச்சிருக்கிறாங்க. சபலென்காவை தோற்கடிச்சிருக்கிறாங்க. இவங்க எந்த நாடுனா பெலாரஸ். இவங்க பெலாரஸ். சோ இவங்க எந்த ஊர் சார் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க எந்த ஊரு? போலந்து ஞாபகம் வச்சுக்கணும். போலந்து, பெலாரஸ். இவங்க சபலென்கா, இவங்க சிவியா டெக். சோ தோற்கடிச்சிருக்காங்க. எதுல சார் அப்படின்னு சொன்னா மேட்ரிட் அப்படிங்கிறது ஸ்பெயின்ல நடந்த மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் போட்டியில ஓபன் டென்னிஸ் அதுல வந்து ஜெயிச்சிருக்காங்க. தாம்சன் ஆர் கோட்டா இன்னைக்கு கோப்பை. அதே இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த போட்டியில ஆடவர் இரட்டையர் பிரிவுல இரட்டையர் டபுள்ஸ் மிக்ஸ்டு அப்படிங்கிறதுல தாம்சன் கோட்டா அவங்களுக்கு வந்து சோ கிடைச்சிருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. வெள்ளை டிஷர்ட் ரகசியம் என்னங்க? வெள்ளை டிஷர்ட்ல ரகசியம் இருக்கு. நீங்க போய் படிச்சு பாருங்க, சும்மா படிச்சு பாருங்க, ஃப்ரீயா இருக்கப்ப படிச்சு பாருங்க, எழுதி வச்சுங்க. இவர் வந்து ஐரோப்பா பயணம். சீனாவோட அதிபர் ஜி ஜின்பிங் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யூரோப் நாடுகளுக்கு பயணம் செய்கிறார். இது முக்கியமான நிகழ்வாக கருதப்படும் 3ஆம் உலகப் போருக்கான ஒரு முன்னோட்டம். ஃபர்ஸ்ட் வந்து அவர் போறது வந்து பிரான்ஸுக்கு போறாரு. முதல்ல பிரான்ஸ், அங்கதான் ஒலிம்பிக் போட்டி நடக்க போகுது. சரியா? ஒலிம்பிக் போட்டி நடக்க போகிற பிரான்ஸுக்கு போறாரு. முதல்ல பிரான்ஸுக்கு போறாரு. அதுக்கப்புறம் செர்பியா, ஹங்கேரி இந்த நாடுகளுக்கு பயணப்படுகிறார். செர்பியா, ஹங்கேரி அப்படிங்கிறதுக்கு பயணம் செய்கிறார் ஜி ஜின்பிங் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. சோ நெக்ஸ்ட் ஒன், கடைசி நியூஸ். ஆஸ்திரேலியா போலீஸ் துப்பாக்கி சூடு. இஸ்ரேலில் அல் ஜசீரா அலுவலகங்களை மூட முடிவு. வெளிய வச்சுங்க. அந்த மாதிரி எங்க சார் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டுல அல் ஜசீரா அப்படிங்கிற ஆபீசஸ நீங்க க்ளோஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அங்க உள்ள அமைச்சரவை முடிவு, மினிஸ்ட்ரி வந்து ஒப்புதல் அளிச்சிருச்சு. அல் ஜசீரா அலுவலகத்தை மூட சொல்றாங்க. இஸ்ரேலில் உள்ள அல் ஜசீரா செய்தி நிறுவனம் அலுவலகங்களை மூட இஸ்ரேல் அமைச்சரவை ஒருமனதாக முடிவு செய்திருக்கிறது. இது வந்து ஒரு சரியா டிவி ஸ்டேஷன். இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படும் அல் ஜசீரா சேனலை இஸ்ரேலில் மூடுவதற்கு எனது தலைமையிலான அமைச்சரவை ஒருமனதாக முடிவு செய்துள்ளது அப்படின்னு சொல்லி பெஞ்சமின் நெதன்யாகு கூறியிருக்கிறார். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல இது ரொம்ப முக்கியமானது. அல் ஜசீரா. சரிங்களா? ஸோ திருநள்ளாறு இது தெரியும். இந்த கோவில் உத்தரப்பிரதேச அயோத்தியில ஸோ தொடங்குறதுக்கு முன்னாடி அவர் வந்து கோவிலில் பூஜை நடத்திருக்கிறாரு. இவரும் பூசாரி தான்.
இன்று ஸ்ரீரங்கம் தமிழகத்தில் இன்று வெப்பநிலை வீசும் 17 இடங்களில் சதம் அடிக்குதான். 17 இடங்கள்ல 100% அப்படிங்கிறது. முழுவீச்சில் பாம்பன் புதிய ரயில்வே பாலம் கட்டுமான பணி. இந்த பாலத்துக்கு என்ன பேரு? இந்திரா காந்தி பிரிட்ஜ். என்ன பிரிட்ஜ்? இந்திரா காந்தி பிரிட்ஜ். எத்தனை கிலோமீட்டர்ல இருக்கு? 3 கிலோமீட்டர், 2.7 சம்திங், அப்ராக்சிமேட்டா 3 அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. பாம்பன் ரயில்வே பாலத்துல கப்பல் வந்து செல்லும் வகையில் அமைக்கப்பட்ட திறந்து மூடும் அந்த பணி அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. இது முத எப்ப சார் கட்டப்பட்டது? 1914 உலகக்கோப்பை நடந்துட்டு இருந்த சமயத்துல கட்டிருக்காங்க. 1914 ஞாபகம் வச்சுங்க. 1914. சோ கடலுக்கு குறுக்கே ரயில்வே பாலம் கட்டப்பட்டது. சரியா? 1914 தான் இந்த பாலம் கட்டப்பட்டது அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ராமேஸ்வரத்தை இணைக்குது. கேட்பாங்க, ராமேஸ்வரத்தையும் மண்டபத்தையும் இணைக்குது. ராமேஸ்வர் அண்ட் மண்டபம். சோ 1914 தான் கட்டப்பட்டுச்சு. இந்த பாலத்துக்கு பேரு இந்திரா காந்தி பாலம் அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டுச்சு. 1914 உலகப் போர் தொடங்கின வருஷம். அதுக்கப்புறம் 2007 அப்படிங்கிறதுல இந்த பாலத்தில் இருந்த மீட்டர் கேஜ் பாதை அகற்றப்பட்டு அகல பாதையாக மாற்றப்பட்டது. எழுதி பிராட் கேஜா மாத்திட்டாங்க. மீட்டர் கேஜ் டு பிராட் கேஜ் 2007. மீட்டர் கேஜ்னாவே எக்ஸாக்ட்டா 1 மீட்டர். மீட்டர் கேஜ் அப்படின்னு சொன்னாவே எக்ஸாக்ட்டா 1 மீட்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரயில்வே பிரிட்ஜ் அப்படிங்கிறது மீட்டர் கேஜ்னா 1 மீட்டர். சோ இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படி சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பிராட் கேஜா மாத்திருக்காங்க. பிராட் கேஜ் அப்படிங்கறது மாத்திருக்காங்க. சோ இந்த பாலத்தில் ரயில் போக்குவரத்தின் வேகம் 10 கிலோமீட்டராக குறைக்கப்பட்டது. 10 கிலோமீட்டர் வேகத்துல தான் போகணும் அப்படின்னு சொல்லி குறைக்கப்பட்டது. இதை அடுத்து 550 கோடி மதிப்புல இப்ப புதுப்பிச்சு இருக்காங்க. 550 கோடி மதிப்பு. 2.8 கிலோமீட்டர் நீளம். 2.8 கிலோமீட்டர் நீளம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 2.8 கிலோமீட்டர், 2.8 கிலோமீட்டர். சோ 550 crore. சோ 2007 தான் இந்த மீட்டர் கேஜ் பிராட் கேஜா மாத்திருக்காங்க. கட்ட ஆரம்பிச்சது 1914 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இதுதான் இந்திரா காந்தி பாலம் கட்டப்பட்டது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. சோ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. 550 கோடி. ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ஓவர், கிளாஸ் ஓவர். ஸோ சரியா 11 o'clock ஆகுது. ஸோ நம்ம பாடம் முடிச்சிட்டோம். ஸோ நல்லா படிச்சுங்க. அப்படியே சயின்ஸ் கிளாஸ் கண்டிப்பாக படிக்குங்க. ஸோ அதிகபட்சம் 15க்குள்ள இன்னைக்கு 6ல் இருக்கும். இன்னொரு 10 நாள் தான் சயின்ஸ் க்ளோஸ்டு. சயின்ஸ் வில் பி க்ளோஸ்டு. இனிமேல் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன்.